கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் இந்த ஒரு நாளை மிகவும் ஆசீர்வாதமாக நமக்கு கூட்டி தந்தது. இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி அவருடைய பரிசுத்த சமூகத்திலே அவருடைய கீர்த்தனம் பண்ணுவதற்கும் தொழுது கொள்வதற்கும் அவருடைய வேதத்தை தியானிப்பதற்கும் அவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 67 போற்றி துதிப்போம் தேவாதி தேவனே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். துதிப்போமே தேவ தேவனே, புதிய கிருபையுடனே நீரும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் இன்றும் பாடி துதிப்போம். நீரும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் இன்றும் பாடி துதிப்போம். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலின் கொடிய மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாற்றில் சேர்ந்த வைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாற்றில் சேர்ந்த வைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோகமென்று மாறாதே, ஆற்றின் ஜெய துதியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆற்றின் ஜெய துதியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும்
ஏற்றி மகிழ்ந்திடுவே. பாவலரே மறப்பினும் நாங்கள் நினைந்து சொன்னதா, தாத்தி என்னை அவர் கையில் நீந்து ஜீவபாதை என்று ஓடுவே. தாத்தி என்னை அவர் கையில் நீந்து ஜீவபாதை என்று ஓடுவே. என்னும் நாமத்தே என் ஆத்துமாவை வீணவே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சுகர் மகேஸ்வரன் அவர்கள் நம்மை ஆரம்ப ஜெபத்தில் வழிநடத்துவார். நாம் எல்லோரும் நம்முடைய கண்களை பரலோக சிங்காசனத்துக்கு நேராக ஏறெடுக்க கடவோம். என்றென்றைக்கும் கிருபை செய்கிறவரும் தலைமுறை தோறும் உண்மையை காட்கிறவரும் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவருமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்த பிதாவே, உமக்கும் உம்முடைய பரிசுத்த பிள்ளையும் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் செய்த நீதியான செயல்கள் நிமித்த நீர் எங்களை ரட்சிக்கவில்லையே. ஏனென்றால் எங்களுடைய நீதிகள் அழுக்கும் கந்தையுமானவைகள் ஐயா. ஆனால் மாறாக உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதினாலும் நீர் எங்களை புது சிருஷ்டிகளாக சிருஷ்டித்து உம்முடைய வீட்டிலே கொண்டு வந்து ஒவ்வொரு நாள் எங்களை மகிழ பண்ணுகிறீரே. அதற்காக இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அந்த வகையில கூட தேவனே, இன்றைய நாள் காலை வேளையில இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாய் கூடி உமக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் உம்முடைய சத்திய பாடத்தை நாங்கள் கேட்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறீரே. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த ஆராதனைக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களை ஒரு முறையாய் எங்களை முழுவதுமாய் நம்முடைய பரிசுத்த பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி. தேவனே, எங்களுடைய சொல்லினாலும் செயலினாலும் சிந்தையினாலும் எண்ணத்தினாலும் நோக்கத்தினாலும் எங்களுடைய பார்வையினாலும் தேவனே உமக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத நீர் வெறுக்கிற காரியங்களை செய்திருப்போமானால் எங்கள் தேவனே ஒரு முறையாய் உம்முடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் முற்றிலுமாய் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சத்திய வசனத்தினாலேயும் நீர் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் எங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் தேவனே. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது கிருபை உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மேல இருக்கட்டும். நாங்கள் கேட்க போகிற சத்திய வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களா இருக்கட்டும் தேவனே. இன்றைய நாளிலே இந்த தேவதூதை கொடுக்கிற அந்த தேவதூதனை ஆசீர்வதிங்க. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கட்டும். நாங்கள் எப்படியாயினும் கிறிஸ்துவின் பூரண சாயலை அடையும்படியாக அவைகள் எங்களை உபதேசிக்கட்டும், எங்களை கடிந்து கொள்ளட்டும், எங்களை சீர்திருத்தட்டும், எங்களுக்கு நீதியை படிப்பிக்கட்டும் சுவாமி. அதற்கு எங்களை முழுவதுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. நாங்கள் கேட்க போகிற அந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் நாங்கள் காத்து நாங்கள் பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்துங்க தேவனே. எங்களோடு கூட உலகெங்கிலும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆராதனை காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க தெய்வனே. நாங்கள் கேட்க போற சத்திய வசனத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு அது புரிந்து கொள்ளட்டும். அந்த புரிந்து கொள்ளத்தக்க விசேஷ ஞானத்தை தந்து வழிநடத்துங்கப்பா. இப்படியாக எங்களுடைய அழைப்பையும் எங்களுடைய தெரிந்து கொள்வதையும் நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு உமோடு செய்த அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு நாங்கள் மரண பரியந்த உண்மை உள்ளவர்களாயிருந்து தேவனே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தபடியாக ஓடத்தக்கதான கிருபையிலையும் பரிசுத்தத்தின் வல்லமையும் பரலோக ஞானத்தையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் இந்த ஜெபத்தை எல்லாம் எங்களுக்காய் பரிதபிக்கக்கூடியவரும் எங்களுடைய சோதனையிலே எங்களுக்கு உதவி செய்ய வல்லவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் பிச்சைக்குமார் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். நமது விசுவாசம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியந்தமில்லாத ஏக சக்கராவதியுமான யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவரை கண்டும் உலகங்களையெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவழியாகவும் நியமித்தார். எல்லார் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரம ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மே தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மருத்துவரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனாளுக்கு அது செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலதுபாசத்துக்கு வீட்டிற்கு செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னரத்திலிருந்து வரும் பெலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாய சகல பஸ்துவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயந்திருத்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சிறந்தவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்ருவாய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்கான பரலோக மன்னாவை சகோதரர் சம்பத் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அனுதின பரலோக மன்னா ஜனவரி 4ஆம் தேதி 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வசனத்துக்குரிய விளக்கம். தேவ திட்டத்தில் காலங்கள் ஒரு முக்கியமான காரியமாகும். நாம் கேட்டவைகளை பெற தாமதமாகி சோதனைகளினால் நாம் அதிகமாக துன்பப்படும் போது சோர்ந்து அதிருப்தி அடைதல் கூடாது. தேவன் உலக சிருஷ்டிப்பிலேயே குறித்த காலத்தின்படி மனுஷனை அதில் குடியேற்றினார். பாவத்திலே மனிதன் விழுந்தபோது இரட்சகரை உலகில் அனுப்பும் வரை குறித்த காலத்திற்கு தீங்கின் அனுபவத்தை பெற பூமியிலே வைத்தார். கிறிஸ்துவோடு மகிமையிலே ஆட்சி செய்ய திருச்சபையை தேர்ந்தெடுக்க குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அவரது ஒவ்வொரு பிள்ளையையும் சரியாக செதுக்கப்பட குறித்த காலம் கொடுக்கப்பட வேண்டும். ஏற்ற காலத்திலேயே நம் ஜெபத்திற்கும் தாமதமின்றி பதிலளிப்பார். குருவின் வீழ்க்கையை கவனிக்கிறவரும் நமது தலைமுடியை எண்ணுகிறவருமாகிய அவர் தமது பிள்ளையின் சிறு வேண்டுதலையும் கவனியாதிரார். ஆதார வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25 முதல் 26. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
காலை தியானம். கர்த்தரிடத்தில் ஒரு வாக்குறுதி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய பிரமாணம் என் இருதயத்தை மென்மேலும் ஆட்கொண்டு, உம்முடைய சித்தம் அழிவுக்குரிய என் மாம்சத்தில் நிறைவேற்றப்படுவதாக. தேவையான போது உதவியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள உம்முடைய கிருபையை சார்ந்து இந்த வாக்குறுதியை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறேன். அறுவடை வேளையின் பொதுவான காரியங்களையும் அதில் குறிப்பாக நான் உரிமையாக உற்சாகத்துடன் பங்கெடுக்க எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பங்கையும் மற்றெல்லா இடங்களிலும் உள்ள உடன் வேலையாட்களுடைய பங்கையும் அனுதினமும் பரலோக கிருபாசன தண்டையில் நினைவு கூறுவேன். இவற்றுடன் உமக்கும் உம்முடைய பிரியமான மந்தைக்கும் ஊழியம் செய்ய திராணி உள்ளவனாகும் நோக்குடன் கூடுமான வரையில் என்னுடைய சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் கிரியைகளையும் ஆழ்ந்து பரிசோதனை செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். 2 எஜமானர்கள் இருப்பதை நினைவில் கொண்டு அசுத்த ஆவிகளோடு தொடர்புடைய எல்லா துர்க்கிரியைகளையும் எதிர்ப்பதற்கு விழித்திருந்து இவைகளெல்லாம் எதிராளி ஆனவனுடைய கன்னிகள் என்று உணர்ந்து எல்லா நியாயமான வழிகளிலும் எதிர்ப்பேன் என்று உம்மிடம் உறுதி கூறுகிறேன். மேலும் கீழுள்ள விதிகளுக்கு தவிர எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எதிர்ப்பாளினரிடத்தில் தேவனுடைய ஜனங்களாகிய சபையார் முன்னிலையில் நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அப்படியே தனிமையிலும் நடந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். விதிவிலக்கு சகோதரராக இருக்கும் பட்சத்தில் மனைவி, குழந்தைகள், தாய் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கும் பட்சத்தில் கணவன், குழந்தைகள், தந்தை மற்றும் உடன் பிறந்த சகோதரர்கள். மேலும் கூடுமான வரையில் அறை கதவுகள் அகலமாக திறந்திருக்காத பட்சத்தில் எதிர்ப்பாளினரோடு ஒரே அறையில் தனிமையில் இருப்பதை தவிர்ப்பேன் என்பதே. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவ செய்தி கொடுப்பதற்காக வெள்ளூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களையும் அவருடைய மனைவியாகிய நம்முடைய அன்பு சகோதரி நவமணி அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட இந்த ஆராதனையிலே நாம் தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் சிறப்பாக செவி கொடுப்பதற்கான வழிமுறைகள். சிறப்பாக செவி கொடுப்பதற்கான வழிமுறைகள் என்ற தலைப்பிலே தேவ செய்தி வழங்கும்படி சகோதரர் அன்பரசன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் நம்மை ஒன்று கூட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த இந்த தருணங்களுக்காக அவருக்கு கோடான கோடி ஸ்துதி தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு நாம் வேத பாடத்திற்குள் செல்லலாம். அதற்கு முன்பாக அடியேன் சார்ந்திருக்கும் வேலூர் சபையாருடைய பரிசுத்தவான்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் பாடம் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி சிறப்பாக செவி கொடுப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்ற தலைப்பின் கீழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நாம் பிறந்ததுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக எல்லா சூழ்நிலையிலையும் செவி கொடுக்குறோன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இப்போது சாதாரணமாக ஒரு பார்த்தீங்கன்னா செவி கொடுத்தல்ன்றது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முக்கியம். ஏன்னா
ஒருத்தர் வந்து வீட்டிலேயே கூட யாருன்னா ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நாம் அதை கவனிக்கலன்னு வச்சுங்க, நான் என்ன பேசின்னு இருக்கேன், நீ என்ன கவனிக்கிற, அதை கவனிக்கக்கூடாதா, கொஞ்சம் எதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரசியல் தலைவர்களெல்லாம் ரொம்ப வீராவேசமாக பேசுவாங்க. ஆனால் சொல்கிறது எதையும் செய்ய மாட்டாங்க, செய்யறதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செவி கொடுக்குறோம். ஜனங்க செவி கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி மத தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடவுள் யாருன்னே தெரியாது, ஆனால் மத தலைவர்களாக என்ன பண்ணுறாங்க, நிறைய ஸ்பீச் கொடுக்குறாங்க. அது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், முகமதிசமாக இருக்கட்டும், இந்துயிசமாக இருக்கட்டும், அந்த ஒன் காடை பற்றி தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஸ்பீச் பண்ணுறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், அதை கேட்குறோம். ஒரு காலத்தில் கேட்டிருந்தோம், இப்போ கேட்கறதில்ல. இப்போ ஒன் காடை பற்றி கேட்குறோம். ரைட்டா? சரி. இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வந்து என்ன பண்ணார்னா சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாரு. என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தில் எனக்கு சொத்து எதுன்னு கேட்டால், யார் என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு, அதுன்னு அது உள்ளபடி கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறது. இப்போ கேட்குறது ஒன்று, செய்கிறது ஒன்றுனா அது உள்ளபடி கேட்குறதுல வராது. இஸ்ரேல் ஜனங்க மிஸ் ஆனது காரணம் என்னென்னா அதுதான். நாம் வந்து ரட்சிப்புக்குள்ளே வந்ததுக்கு காரணமும் அதுதான். அவங்க ஒழுங்காக செவி கொடுக்கலன்றதுனால தான் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், சத்தியத்தை கேட்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துக்கிறோம். அப்போது செவி கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 850 பிரிவுகள் இருக்குது. அவங்க உள்ளபடி கேட்காதனால தான் பிரிவுகள் இருக்குது. உள்ளபடி கேட்டாங்கன்னா ஏக சிந்தையாக ஒன்றை குறித்தே பேசி அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய அன்பில் நிலைச்சிருப்பாங்க. இல்லாத காரணம் என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேத்தலிக் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு கலரில் பார்க்குது, பெண்டிகாஸ்ட் ஒரு கலரில் பார்க்குது, சிஎஸ்ஐ ஒரு கலர் கண்ணாடி போட்டுக்குது, லுத்ரன் ஒரு கலரில் பார்க்குது. இந்த மாதிரி அவங்க ஒரு கண்ணாடியை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பைபிளை பார்த்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்து சொல்லாத வழிகளெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, போயின்னுக்கிறாங்க. அதனால தான் வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னாரு. அப்போ நல்ல வழிக்கு செவி கொடுக்கணும்னா நாம் வந்து சிறப்பான வழிமுறையை தேர்ந்தெடுத்தால் தானே நாம் வந்து உள்ளபடி கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய முடியும். மாம்சிக இஸ்ரேலருக்கு அந்த ஆர்டரை கொடுத்தாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது ரொம்ப முக்கியம், செவி கொடுக்கறது. இப்போது நாம் செவி கொடுக்குறோமா கேட்குறோமான்றதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டு. நம்ம வந்து தமிழில் ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழை வந்து நம்ம வந்து சரியானபடி ஹேண்டில் பண்ணுறதில்ல. அப்போது சிறப்பாக செவி கொடுக்கலனா தேவனுடைய வார்த்தைக்கு அவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலை நம்மளால் என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது, கொடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து சும்மா கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலாக ஜார்ஜ் டபாக் அப்படின்ற ஒரு சகோதரர் வந்து 92 வயசு இன்றைக்கி அவருக்கு. அவர் பேசின சப்ஜெக்ட் இது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து நெட்டில் போயிட்டு ஜார்ஜ் டபாக்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த அவர் சப்ஜெக்ட் வரும். இந்த வேஸ் டு இன்க்ரீஸ் லிசனிங் எபிலிட்டின்ற அந்த டாப்பிக்கில் அவர் வந்து பேசியிருப்பார். நீங்கள் இதை கூட கேட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்போது இதனுடைய இந்த பாடத்தை கேட்டு முடிக்கும்போது தான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா சிறப்பாக செவி கொடுத்தலின் வழிமுறைக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இந்த சப்ஜெக்டை பேசுகிறான்றதை நம்ம வந்து முடிவில் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பாருங்கள், வந்து வாசிக்கலாம். பிரசங்கி 5:1. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். பார்த்தீங்களா, தேவன் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு உத்தமமான குணலட்சணத்தில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டால் செவி கொடுக்கறது. அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா, மூடர் பலியிடுவதை பார்க்கிலும்
செவி கொடுக்க சேர்வதே நலம் அப்படின்ட்டார். இப்போ எனக்கு நீ என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தேனா போதும்பா, நீ பலி கொடுக்கறது கூட ஒரு மேட்ரு கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் யார் தான்? அவருது. நீ எந்த எடுத்து எனக்கு கொடுக்கறது பெரிய மேட்ரு கிடையாது. நீ சம்பாதிக்கிறது யாருது? எந்து. நீ வச்சுருக்கிறது யாருது? உன் ஜீவன் யாருது? எல்லாமே எந்து. நீ அந்த பலி கொடுக்கறத பார்த்துக்கிலும் நான் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலை நீ காட்டணும்னா, நான் நீ எந்த மாதிரி கீழ்ப்படிய சொல்கிறனோ அந்த மாதிரி கீழ்ப்படிஞ்சாதான் நீ நான் உன்னை ஆசீர்வாதத்துக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பனே தவிர இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்றாரு. அப்போ பாருங்கள், தேவாலயத்துக்கு நம்ம போகிறோன்னு வச்சுங்க. இப்போ நார்மலாக நம்ம எக்லிஷாவுக்கு வரும்போது நடையை காத்துக்கொள் அப்படின்றாரு. நடையை காத்துக்கொள்னா என்ன அர்த்தம்? அவன் போகிற போக்கே சரியில்லை, நடையே சரியில்லை நம்ம சொல்கிறோம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது சரியான பாதையில் அவங்க என்ன பண்ணல, போகலன்னு அர்த்தம். அப்போது தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள்னா, தேவாலயத்துக்கு வரும்போது நமக்கு இருக்க வேண்டிய டிசிப்ளின்ஸ், அந்த ஒழுங்கு, அதை நீ மெயின்டைன் பண்ணுன்றாரு. பாருங்க, மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். மூடர் பலி கொடுக்கறதுக்கும் ஒரு பரிசுத்தவான் பலி கொடுக்கறதுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு? மூடர் பலிடுறது எப்படின்னா, தான் விருப்பத்துக்கு பலி கொடுப்பாங்க. பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவன் விருப்பத்துக்கு பலி செலுத்துவாங்க. இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா சப்ஜெக்டு ஸ்பீடாக போயிடும், ஓகேன்ட்டு. இல்லை நான் திருப்பி சொல்லிக்கின்னு டைம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன லேட் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சொல்கிற பதில் கொஞ்சம் கரெக்டாக வேகமாக சொல்லிட்டீங்கன்னா ஸ்பீடாக முடிச்சிடலாம். பாருங்க, அப்போது மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாமல் பலி கொடுக்கறது அது தீமை, ஈவில் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களாம். அதனால் தேவாலயத்துக்கு போகும்போது நம்மளுடைய நடையை என்ன பண்ண சொல்கிறாரு, காத்துக்கொள் அப்படின்றாரு. அடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும். பாருங்க, உத்தமம் பார்த்தீங்கன்னா, அப்போ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், எல்லாத்த விட தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டா, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படின்னு தான் எதிர்பார்க்குறாரு தவிர சர்வாங்க தகன பலிகளும் அவருக்கு பிரியமாக இருக்குமோன்றாரு. அதெல்லாம் நான் உன்னை ஒழுங்குபடுத்துறதுக்காக கொடுத்த லாஜிக். அதை வச்சு நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், பிளெஸ்ஸிங் கொடுக்க போகிறதில்ல. நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா அதுதான் உத்தமன்றார். அதை செவி கொடுத்து நீ அதை கீழ்ப்படிஞ்சா அதுதான் உத்தமன்றார். இப்போது நாம் சாதாரணமாக எக்லிஷாவுக்கு வரோம். அப்போ அந்த நடையை காத்துக்கொள்னு சொன்னார் இல்லையா? அப்போ நடையை காத்துக்கொள்றதுன்னா நம்ம எப்படி காத்துக்கொள்வது? பாருங்க, வாசிக்கலாம். மாநாட்டுக்கு போகிறோம், ஒரு ஆராதனைக்கு போகிறோம் நார்மலாக. இப்போது மாநாட்டில் போனாலையும் அங்கே ட்ரூத் பேசுகிறாங்க, ஆராதனைக்கு வந்தாலையும் ட்ரூத் பேசுகிறோம், அங்கே பெரியல் ஸ்டடி, ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் ட்ரூத் என்ன பண்ணுதுன்னா நமக்கு காதுக்கு என்ன பண்ணுது, வருது. இப்போ பெரியல் ஸ்டடியில் கூட ஒருத்தர் பதில் சொல்கிறாங்கன்னா அது நம்ம காதுக்கு வருது. அப்படியே சப்ஜெக்ட் பேசினாலையும் வருது, மாநாட்டில் பேசினாலையும் வருது. அங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணுறாங்களோ, பேனல் ஆனாலும் சரி, நீங்கள் வேறு எந்த டிஸ்கஷனாலையும் சரி, நம்ம காதுக்கு வருது அது. அப்படி வரும்போது இப்போது அந்த மாநாடு நடக்கிற இடத்த நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுமா, தேவனுடைய வீடாக ஃபீல் பண்ணுமா. என்னன்னு பண்ணோம்? இப்போ மாநாடாக இருந்தாலும் சரி, ஆராதனை கூடமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய வீட்டுக்கு போகிறோம். அப்போது தேவாலயத்துக்கு போகும்போது நீ நடையை காத்துக்கொள்னா, அப்போ தேவனுடைய வீட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வரோம், நம்ம வீட்டுக்கு வரும்போது அப்படியே நேராக இர்ரெகுலராக நம்ம உள்ளே வந்துடுமா? முன்னெல்லாம் அந்த டிசிப்ளின் இருந்துச்சு, வந்ததும் காலை கழுவிட்டு, ஏன்னா எங்கெங்கேயோ போயிட்டு வருவோம், அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே வரக்கூடாது வீட்டு உள்ளன்றதுனால அங்கே காலை கழுவிட்டெல்லாம் வருவோம். அந்த ஒரு மாதிரி டிசிப்ளின் இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி நாம் ஆலயத்துக்கு வரும்போது
இப்போது நம்முடைய மைண்டை என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நேராக வந்து ஒருமுகப்படுத்தணும். அதனால் என்ன பண்ண சொல்கிறாருன்னா, வாசிங்க. சந்தைக்கு போவது போல் போகாதீர்கள். பார்த்தீங்களா? சந்தைக்கு போகிற மாதிரி என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. சந்தைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், கச்சன்னு பேசினிருப்பாங்க. யார் பேசுறது யாருக்கும் பக்கத்தில் நாம் என்ன இந்த வெங்காயம் என்ன ரேட்னா இன்னொருத்தர் தக்காளி என்ன ரேட்டுன்னு கேட்பாரு. அவன் தக்காளிக்கு ரேட் சொல்லுவான், நம்ம வெங்காயத்துக்குன்னு தப்பாக நினச்சிக்குவோம். மாற்றி தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஆலயத்துக்கு வரேன்னா சந்தைக்கு போகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்றாரு. உன் நடையை காத்து கொள்ளுங்கள்ன்றாரு. மரியாதை, பயபக்தி, முழு கவனம் வேண்டும். பார்த்தீங்களா? மரியாதை இருக்கணுமா, பயபக்தி இருக்கணுமா, முழு கவனமும் வந்து கான்சென்ட்ரேஷன் எதில் இருக்கணுமா, தேவனுடைய வீட்டின் மேலே மட்டும்தான் இருக்கணுமா. வேறு எது மேலே நாம் என்ன பண்ணக்கூடாதான், முழு கவனமும் இருக்கக்கூடாது. முழு கவனம் இருக்கணும், மற்றபடி ஒரு கவனம் சிதறாமல் இருக்கணுன்றாரு. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் இருந்தால் நம் இருதய கதவு மூடிக்கொள்ளும். பார்த்தீங்களா? அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினச்சிட்டு வந்து உக்காந்தான்னு வச்சுங்க, இதய கதவை மூடிக்குமா. எனக்கு ஒரு கேள்வி, இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லையாங்க? இல்லை. வெரி குட், அருமையான பதில். ஏன்னா நாம் பார்த்துக்குதுன்னா பேசிக்கு கொஞ்சம் டீப் ஸ்டேட் சப்ஜெக்ட் அவ்வளோதான். அது 52,000 பக்கம் எழுதுனதில் நாம் சும்மா என்ன பண்ண, இது பைபிளில் 32,000 வசனம் இருக்குது, அவர் எழுதுனது ஒரு 52,000 பக்கம். எடுத்து பார்த்தா நாம் சும்மா அந்த ஓட்டை சுரண்டி பார்க்குற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு என்ன பண்ணக்கூடாதான். அப்படி இருந்துச்சுன்னா நம் இதய கதவு மூடிக்கொள்ளுமா. இப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா ரசல் பிரதர் போய் படிக்கிறதுக்கு உட்காரும்போது என்ன பண்ணுவாரா, என்னன்னு சொல்லுவார், நான் வந்து வெறுமையான ஒரு பாத்திரமாக வந்து உட்காடுறேன், எம்டி வெசலு, என்னை ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை ப்ரேயர் பண்ணிட்டு போய் உட்காருவாராம். அதனால தான் அவ்வளோ ஊற்றிக்கிறாரு. ஏன்னா நாமளெல்லாம் ஓட்ட பாத்திரம், கீழே என்ன எனக்கு அது போயிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு போடுறோமோ அப்போ தான் அதில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும், போட்டுனே இருக்கணும். போடலைன்னா காலியாக இருக்கும். காலியாக இருக்கிற பாத்திரம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அடுத்தது வாசிங்க. சத்தியத்திற்கு செவி கொடுக்க முடியாது, உலக எண்ணங்களுக்கு விலகி வர வேண்டும். பார்த்தீங்களா? உலக எண்ணங்களுக்கு விலகி வர வேண்டும். ஏங்க, உலகத்தில் தானே வாழறோம். உலக எண்ணத்துக்கு விலகி வரணும்னா எப்படி முடியாது? முடியுமா? இப்போ எல்லாரும் உலக எண்ணத்தை விட்டா வந்துக்கிறோம் நம்ம. ஆமாம் என்பது சரியான பதில். அதாவது தேவாலயத்துக்கு வர்ற கண்டிஷனில் வந்திருந்தோம்னா கண்டிப்பாக விலகி தான் என்ன பண்ணிக்கிறோம், வந்துக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரைட், ஓகே. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார். உலகத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. ஏன்னா இப்போ வந்து முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் போட்டு அடிக்கிறான் நார்த்தில், நாம் ஏன் கவலைப்படுறதில்ல? ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுக்கணும்னு வசனம் இருக்குது, நிறைவேறணும். இதை விட விக்ரஸாக அடிப்பான் வந்து இது என்ன ஆகும், ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போகும். அந்த உயிர் போகிறது நம்ம உயிரா தேவனுடைய உயிரா? தேவன்து. அவர் வந்து 1,80,000 வரை தன்னுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக மறிக்க வைக்குவார், உயிர்த்து எழுப்புவார். அது அவர் பாடு. அதை பேசிக்கின்னு நம்ம கேரக்டரை லூஸ் பண்ணிட்டோமானா, நாம் வாயை விட்டோமானா தேவனுக்கு விரோதமாக பேசிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நாம் என்ன பண்ணோன்னா, அதனால தான் பாருங்கள் வந்து அந்த உலக எண்ணங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். நாம் கேட்குற நியூஸு அதெல்லாம் வந்து குப்பை. அதை என்ன பண்ணணும்னா சேர்த்துக்கூடாது மைண்டில். ஏன்னா அந்த நியூஸ் எல்லாம் ஞானிகள் பேசுறதா அஞ்ஞானிகள் பேசுறதா, அதை கொண்டாந்து போட்டுக்கணுமானா நம்ம மைண்டு பைபிள்லேருந்து விளைகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, கூடுமானவர்களும் நம்மளுக்கு எது ப்ராஃபஸிக்கு ஒத்து வருதோ அதை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுமே தவிர மற்றதெல்லாம் என்ன பண்ணிடணும், அப்பப்போ எரிச்சிடணும். படிங்க. பழைய கோட்பாடுகளை இறுக பிடித்து இருந்தால் செவி கொடுக்க முடியாது. பார்த்தீங்களா? பழைய கோட்பாடு இறுக பிடித்து இருந்தால். இப்போ பழைய கோட்பாடு என்னங்க? ஒன்றும் வேணாம். இப்போது நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்லேயே கூட எடுத்துக்கலாம். நான் வந்து எலெக்ஷன் இல்லாமல் ஒரு 20 வருஷம் வந்துட்டேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு 5 வருஷம் போதிட்டோம்.
இல்லை எலெக்ஷன் இல்லாத போது தான் எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா என் காதில் என்ன போகாது? இப்போ தேவன் கொடுக்குற வெளிச்சம் என் காதுக்கு போகாது. கரெக்டா? அதை கெட்டியாக பிடிச்சிக்காதன்றார். தேவன் வந்து ஏற்ற வேலைக்கு என்னென்ன போஜனத்தை கொடுக்குறாரு, எந்தெந்த வெளிச்சத்தை கொடுக்குறாரோ அந்த வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம மைண்டை செட் பண்ணிக்கணும். இல்லைனா வெளிச்சம் எங்கேயோ போயிட்டுக்கோம், நான் இங்கே நின்றுப்பேன், ஆசீர்வாதத்துக்கு அங்கே இருக்கிறவங்க தான் போவாங்களே தவிர பின்னாடிக்கிற என்னை கூப்பிட்டு இருந்தா பண்ணி வந்து கொஞ்ச நாள் ஓடினேன், அதுக்காக நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா? கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. அதனால தான் பழைய கோட்பாடுகளை இறுக பிடித்துக்கொண்டு இது மாதிரி நிறைய இப்போ நம்ம கிறிஸ்டியானிட்டி பாரம்பரியத்தில் கூட நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய கேரக்டர் இதுதான் அப்படின்னு உக்காந்துப்போம். நாம் வந்து புது சிருஷ்டி எதுக்குன்னா, எல்லாம் புதிதாயின அப்படின்னா பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய கேரக்டர் எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணுறோன்னா, ரோமர் 6 ரொம்ப கிளியராக நம்ம பாவத்துக்காக மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அப்படின்னு நிறைய பேசுகிறோம். அப்படி பேசிட்டு என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அரைஞ்சிட்டேன்றோம். சிலுவையில் அரைஞ்ச ஒரு கேரக்டரை எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன்னா அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? அந்த சிலுவையில் அரைஞ்ச பிணத்தை எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ என் பழப்பு நாருமா நாராதா? அப்போ என்ன பண்ணோம்? பழைய கேரக்டருக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த பழைய கோட்பாடு நாம் வந்து எதையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா வச்சிருந்தா சத்தியம் உள்ளே போகாது, நாம் புது சிருஷ்டியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ எவ்வளோ சீரியஸாக நம்ம யோசிக்கணும் பாருங்கள். வாசிங்க. நாம் செல்லும் இடம் பரிசுத்தவான்கள் கூடும் இடம், நாம் பரிசுத்தமான சூழ்நிலைக்குள் செல்கிறோம். பார்த்தீங்களா? நாம் செல்லும் இடம் பரிசுத்தவான்கள் கூடும் இடம். சரி, இப்போ நம்ம இங்கிலீஷா இப்போ உட்காந்துக்கிறோம். இங்கே பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்கன்றவங்க எத்தனை பேர், இல்லைன்றவங்க எத்தனை பேர்? யாருன்னா பரிசுத்தவான்கள் இங்கே இல்லைன்னு சொன்னோம்னா, ஒரு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, நான் பரிசுத்தவான் இல்லை, அவ்வளோதான். இப்போது ஏன்னா தேவனுடைய ஆலயம் வந்து நீங்களே அந்த ஆலயம்ட்டாரு. தேவன் வந்து அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக அவங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறதுக்கு நான் ரெடின்றாரு. நாம் எடை போடுறது நம்மளுடைய வேலை இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா பாருங்க, வந்து பரிசுத்தவான்கள் கூடும் இடம், நாம் பரிசுத்தமான சூழ்நிலைக்குள் செல்லுகிறோம், எனவே நம் மனம் பரிசுத்தமாக இருக்கணுன்றாரு. நம்ம ஹார்ட் வந்து பியூரிஃபையாக இருக்கணுமா. ஏன்னா உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிற மாதிரி நீங்கள் பூரண சர்க்குணராக இருங்கள் சொன்னார் இல்லையா? அந்த கண்டிஷனில் தான் நம்ம வந்து எக்லிஷாவில் வந்து உட்காரணுன்றாரு. பாருங்கள், வந்து இப்போது நாம் வந்து ஒரு மாநாட்டுக்கோ இல்லை ஆராதனைக்கோ நம்ம போகும்போது ஒரு என்னன்னா, இந்த பிஸி வேர்ல்டு இது உங்களுக்கு நல்லா தெரியும். பிஸி வேர்ல்டுனா சாத்தானுடைய நுகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோன்றது நல்லா தெரியும். அந்த நுகத்தில் கட்டப்படுறதுக்கு இப்போ ஒரு 9:30 மணிக்கு ஆராதனைனா நம்ம தொடங்குறதே பார்த்திங்கன்னா இந்த நெட்டு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு 9:30 ஆகிடுது. நாம் வர்றது ஒரு 10 மணிக்கு வரோன்னு வச்சுங்க, அது கரெக்டாக இருக்குமா? ஏன்னா நாம் ஒரு வருஷம் பிறந்துருச்சு, தீர்மானம் எடுப்போம் சாதாரணமாக ஒவ்வொரு வருஷமும். அந்த தீர்மானத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த வருஷம் நான் இதை படித்து முடிக்கணும், நான் வந்து இந்த டைமிங் எப்படி கேப்பப் பண்ணணும், நான் இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து என்னுடைய புது சிருஷ்டி வளர்ச்சிக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி தானே நம்ம தீர்மானம் எடுப்போம் ஒவ்வொரு வருஷமும். அந்த மாதிரி தீர்மானம் எடுத்து நாம் வந்து ப்ராசஸ் பண்ணாதான் நாம் புது சிருஷ்டி என்ன பண்ணோம்னா நாளுக்கு நாள் வளர்ந்துன்னு போகும். இல்லை நாம் வந்து பாபிலோனில் சும்மா வந்து போகிறது என்னவோ வர்றது என்னவோ அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த புது சிருஷ்டி என்னாகாது, ரெஃப்ரெஷ் ஆகாது, வளராது. அப்போது நாம் ஒரு ஆலயத்துக்கோ ஒரு மாநாட்டுக்கு போகிறோன்னா நாம் பிஃபோராக போயிட்டு என்ன பண்ணோன்னா, அங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து தேவனுக்கு நேராக அந்த மைண்டை என்ன பண்ணோன்னா ஒருமுகப்படுத்தணும். அதாவது வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் விலக்கிட்டு இப்போ அந்த வெளியே நம்ம லைஃப் வாழறோம் இல்லையா, அதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து விலக்கிக்கின்னு வந்து உக்காந்து நாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமான அட்லீஸ்ட்டு மெடிடேட் பண்ணி நாம் வந்து வார்த்தை கேட்க போகிறோம். இன்றைக்கி கொடுக்குற வார்த்தையில் நம்மளுடைய புது சிருஷ்டி என்ன பண்ண போகுது, வளரப்போகுது.
இன்னொன்று என்னென்னா, மாநாட்டில் வந்து எதுக்கு நம்ம ப்ரேயரு பாட்டு எல்லாம் பண்ணுறாங்கன்னா, நம்மளை வந்து அந்த மாநாட்டினுடைய இல்லை ஆராதனையுடைய சப்ஜெக்ட்டுக்கு நேராக நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒருங்குமுறைப்படுத்துறதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு. இதை மிஸ் பண்ணிட்டு நம்ம வரோன்னு வச்சுங்க, அப்போது இங்கேயே நம்மளுக்கு என்ன ஆகுனாக்கா அந்த செவி கொடுக்குற அந்த தன்மை கொஞ்சம் மாறிடும். ஏன்னா ஒரு லேட்டாக ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக வராருன்னு வச்சுங்க, ஒருத்தர் வந்துட்டு உக்காந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன வசனம் சொன்னார், அப்புறம் என்ன பண்ணார், டாபிக் என்ன கேட்குறாருன்னு வச்சுங்க, சொல்கிறவருக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடும் அந்த கேட்குற நேரத்தில், சொல்கிற நேரத்தில். இதெல்லாம் எல்லாருக்குமே என்ன ஆகும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் நாம் ஒருத்தர் லேட்டாக வரதுனால மற்றவங்களுக்கும் அது என்ன ஆகிடும், லேட் ஆகிடும். அதனால் நாம் என்ன பண்ணோன்னா முன்னாடியே வந்து நம்ம வந்து எப்போவுமே ஒரு ப்ரீ பிளான் என்ன பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடலாம் நம்ம. அப்போது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வானில் பார்த்து நம்ம பேசிட்டு ஐக்கியத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆராதனையை ஸ்டார்ட் பண்ணலாம், மாநாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். மாநாட்டிலெல்லாம் போனால் எவ்வளோ நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறோம் இல்லைங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கின்னு நம்ம வந்து விஷ் பண்ணிக்கின்னு நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம மைண்டே எப்படி ஆயிடுது, ஏதோ ஒரு தனி உலகத்துக்கு போயிட்ட மாதிரி ஆயிடுது இல்லைங்களா, பரலோகத்துக்கு போயிட்ட மாதிரி. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் நாம் வந்து அந்த செவி கொடுக்கறதுக்கான செவி நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகும். வாசிங்க. நாம் ஒரு மாநாட்டில் அல்லது எக்லீசியாவில் கலந்து கொள்ளும் போது நம் தேவன் அந்த மாநாடு அல்லது எக்லீசியா ஆராதனை முழுதும் நம் தேவன் பரலோகத்தின் பல கனிகளை திறந்து கொடுத்து நமக்கு தேவையான பரம ஆசிர்வாதங்களையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தலம்தான் மாநாட்டு பாடங்களும் அல்லது ஆராதனை பாடங்களும். பார்த்தீங்களா, தேவன் வந்து ஒரு மாநாடாக இருந்தாலும் சரி ஆராதனையாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறாராம், பரலோகத்திலேருந்து பல கனிகளை திறந்து கொடுத்து நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும். இப்போ நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதம், அப்புறம் வந்து சமாதானம். சரி, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க, எதனா ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க. அது வந்து கிடைச்சது இல்லைன்னு சொல்லாது, நான் அதுக்கு தான் வந்துக்கிறோம், அதுதான் கொடுக்குறாரு. நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னங்க? ஒன்று வேணாங்க, நாம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு வரோம் இல்லையா, அது ஒரு ஆசீர்வாதம் தானே. நாம் ராத்திரி தூங்கும்போது பேரலிஸ் வந்துடுது நம்மளுக்கு, டெம்பரரியாக ஒரு பேரலிஸ் தானே வருது. கை தூக்கி போட்டாக்கா தூங்குறவங்க கை என்ன ஆகுது, பொத்து நுவுது இல்லை, அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறாரு பாருங்க, அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. இந்த நாள் வந்து நான் பார்க்கறதுக்கு என்னை கண்ணு முழிக்க வைக்கிறாரு, அது ஒரு பிளஸ்ஸிங் தானே, அது ஆசீர்வாதம் தானே. எழுந்து நாம் நார்மலாக ப்ரீத் பண்ணுக்கிறோமே, அது ஆசீர்வாதம் தானே. நார்மலாக நாம் வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூரினோ மோஷனோ போகாமல் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு வச்சுங்க, அது எவ்வளோ வந்து டிஸ்டர்ப் ஆகும் பாடிக்கு, அது பிளஸ்ஸிங்கினுடைய மிஸ்ஸிங் தானே அது. அப்போ நம்ம எல்லாமே ப்ராப்பராக இருக்குது பாடினா அந்த ஆசீர்வாதத்தையும் பாருங்கள். சமாதானம் வந்து சத்தியத்தை கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய சமாதானத்தை நான் வச்சுட்டு போகிறேன்னாரு. அப்போ ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு தேவையான எல்லா பிளஸ்ஸிங்ஸும் கொடுக்குறாரு, புது சிருஷ்டி வளர்கிறதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலகனிகளை திறந்து நம்மளுக்கு வந்து இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்குறாரு. அந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் வந்து கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவன் யாருன்னு தெரியாது, அவருடைய மகன் தெரியாது, சத்தியம் தெரியாது. நாம் மூணுத்தையும் தெரிஞ்சவங்களுக்கு கிட்ட சமாதானம் இல்லைன்னா சத்தியத்தில் பிரச்சனைக்கு தான், நம்ம கிட்ட பிரச்சனைக்கு தான், நம்ம கிட்ட தான். அப்போது பாருங்கள் வந்து அந்த கொடுக்கக்கூடிய இடம் தான் ஆராதனை பாடங்களும் மாநாடும் போது நாம் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். அப்போது பாருங்கள் வந்து இவ்வளோ சீரியஸாக நம்ம இருக்கும்போது நாம் எதுக்காக செவி கொடுக்கணும், செவி கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு, சொல்ல வர்றாரு, தேவன் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு. ஏன்னா பைபிள் படிக்கும்போது நம்மக்கிட்ட அவர் பேசுகிறாரு, ஜபம் பண்ணும்போது நாம் அவர்கிட்ட பேசுகிறோம்.
இப்போ செவி கொடுக்குறோன்னா தேவன் கொடுக்குற தேவனுடைய சத்தத்துக்கு நாம் என்ன பண்ணுறோம்? அவர் நம்ம பேசுறதுக்கு நாம் செவி கொடுக்குறோம். அப்போ நாம் முதல் கொடுத்தா தானே நம்ம ஜபத்துக்கு அவர் செவி கொடுப்பார். அதனால் பாருங்க வந்து எதுக்கு செவி கொடுக்கணும்னா இப்போ வாசிங்க. சரி, நீதிமொழிகள் 16:24. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும். பார்த்தீங்களா? இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும். மதுரம்னா என்னங்க? மதுரையா? இனிப்பு, டேஸ்ட்டு, அவ்வளோதான். மதுரமும். எலும்புகளுக்கு ஔஷதம்னா மருந்து. பார்த்தீங்களா? அப்போ வந்து தேவன் வந்து நம்ம ஆத்மா, நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் இல்லையா, இந்த ஜீவனோடு இருக்கிற கண்டிஷனில் நம்மளுக்கு மருந்து கொடுக்கறது தான் அவருடைய வார்த்தை. எதுக்கு செவி கொடுக்கணும்னா நாம் வந்து அந்த மருந்தை வாங்கி நம்ம ஆத்மாவை, ஏற்கனவே நம்ம வந்து பாவத்தில் வந்து ஆதாமனுடைய சின்னில் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறோன்னா பேப்டிஸ்டில் நம்ம பரிசுத்தவானாக மாறிக்கிறோம். இந்த பரிசுத்தத்தை நாம் தக்க வச்சுக்கணும்னா அடிக்கடி என்ன பண்ணணும்? நம்ம இந்த மருந்தை சாப்பிட்டாதான் நாம் பரிசுத்தவானாக இருக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்போது நார்மலாக வந்து ஒரு இப்படியாப்பட்ட மருந்து கொடுக்குறாரு தேவன்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக செவி கொடுக்கணும் பாருங்க. வந்து மாநாட்டுக்கு நார்மலாக வந்து ஒரு 3-4 மாநாட்டில் ஒரு 30 பேர் பங்கேற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 300 பேர், இது 30 தப்பாக வந்துட்டுக்குது. அந்த மாநாட்டில் வந்து ஒரு வாசிங்க, 3 நாள் மாநாட்டில் 30 சகோதரர்கள் பங்கேற்கிறார்கள். அந்த மாநாட்டின் ஆசிர்வாதமும் பயனும் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதில் இல்லை, நாம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு எப்படி செவி கொடுக்கிறோம் என்பதில்தான் உள்ளது. பார்த்தீங்களா? அதாவது வந்து மாநாட்டினுடைய ஆசீர்வாதம் பயணம்னு வந்து அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதுல இல்லையா, நாம் எப்படி செவி கொடுக்குறோன்றதுல தான் இருக்குது அது பிரயோஜனம். பாருங்க வந்து வாசிங்க. உடல் இருக்கும் இடத்தில் உள்ளமும், அதாவது மனமும் இருக்க வேண்டும். இப்போ தேவாலயத்துக்கு வந்துட்டோன்னா இங்கே உட்காந்துக்கிறோன்னா நம்ம மைண்ட் எங்கே இருக்கணும்? இங்கே தான் இருக்கணும். அதை தான் சொல்கிறாரு பாருங்க. வந்து அப்போது இங்கே இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக என்ன பண்ண முடியும்? செவி கொடுக்க முடியும். சரீரமும் நம்ம மைண்டும் இங்கே இருந்துச்சுன்னா செவி கொடுக்குறது ஈஸி, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா வாசிங்க. பிரசங்கி நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது நடை காத்துக்கொள், மூடர் பலியிடு பார்க்கலும் செவி கொடுப்பதே சேர்வதே நலம் சொன்னார். இப்போது செவி கொடுக்கறதுக்கும் கேட்கறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? செவி கொடுக்கறதுக்கும் கேட்குறோம் இல்லையா, கேட்பதற்கும் செவி கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? வாசிங்க வாசிங்க. கேட்பதற்கும் செவி கொடுப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு ஒலி கேட்கும் தூரத்தில் இருக்கும்போது கேட்காமல் இருக்க முடியாது, இது கேட்பதாகும். பாத்தீங்களா? இப்போ 2 பேர் அங்க நின்று பேசிக்கிறாங்க கேட்டாண்ட, நாம இங்க நின்று பேசினுக்கிறோம் 2 பேர்கிட்ட. அவங்க பேசுறது நம்ம காதுல என்ன பண்ணோம்? அந்த சவுண்டு வரும், ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரியும், அது கேட்கறது. செவி கொடுக்கறது எதுனா பக்கத்தில் நின்றுக்கிறாரு அவருக்கு நாம் என்ன பண்ணுவோம்? செவி கொடுப்போம் இல்லையா? இப்போ வாசிங்க. செவி கொடுத்தல் என்பது பேசப்படும் வார்த்தைகளை உள்வாங்கி மனதில் புரிந்து கொண்டு கேட்ட வார்த்தைகளின்படி செயல்படுவது, அதாவது வாழ்வதுதான் செவி கொடுத்தல் ஆகும். பார்த்தீங்களா? செவி கொடுக்கறதுக்கும் கேட்கறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ எங்கேயோ ஒரு பாட்டு பாடுனுக்குதுன்னு வச்சுங்க, அந்த பாட்டு நம்ம காதில் விழும், ஆனால் நம்ம விரும்ப மாட்டாத்தே. ஆனால் அது வந்து உழதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அதை மெடிடேட் பண்ண மாட்டோம், அதை ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஆனால் சப்ஜெக்ட் பேசும்போது நாம் வந்து இந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கணுன்ற மைண்டில் நம்ம கேட்குறோம் இல்லையா? கேட்டு உள்வாங்கி நம்ம ஹார்ட்டில் பதிய வச்சு, இப்போ பிரதரோட ப்ரேயரில் என்ன சொன்னார்? அந்த வார்த்தைகளை வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து அப்ளை பண்ணி நாங்கள் வந்து வாழறதுக்கு எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்தாவி கொடுங்கன்னாரு. இதுதான் செவி கொடுத்தல். பார்த்தீங்கன்னா வாசிங்க, நாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். அப்போது நாம் கேட்குறோமா செவி கொடுக்குறோமான்றத இப்போ நாம் கேட்டு நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணலான்னு வச்சுங்க, நாம் வந்து கேட்குறோம், செவி கொடுக்குறோன்னா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோன்னு அர்த்தம். வாசிங்க.
மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். பார்த்தீங்களா? உங்கள் காதுகள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ள. நம்மளுக்கு இப்போ இருக்கிற காதும் கண்ணும் சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருந்துச்சா? சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற கண்ணும் காதும் இருந்துச்சா? இப்போ இருக்கிற கண்ணு காது இல்லை, அது வேற கண்ணு வேற காது. அது பார்த்ததெல்லாம் வேற, கேட்டதெல்லாம் வேற. அப்போ பாருங்க, அவைகள் பாக்கியமுள்ளவைகள்னு ஏன் சொல்றாருன்னா, கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்குனதுனால நாம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க சொல்றாரு. சும்மா கேட்டு போகாதப்பா, நீ செவி கொடுத்தேன்னா என்ன பண்ணலாம்? உன்னுடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறினா என்கிட்ட என்ன பண்ணிடலாம்? நீ வந்து சேர்ந்துடலாம். இதுதான் அவருடைய விருப்பம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றத்துக்காக தான் நம்மளை செவி கொடுக்க சொல்றாரு. இப்போ நாம செவி கொடுக்கலன்னு வச்சுங்க, சும்மா கேட்டு போறோம், தேவன்கிட்ட போக முடியுமா? 100% முடியாது. ஏன்னா கேட்கறதுனா என்னன்னு பார்த்துட்டோம். நாம கேட்கறது சும்மா அப்படியே அந்த சவுண்டு வரும், அதை பற்றி அது உள்ளவும் போகாது, ரெக்கார்ட் ஆகாது, வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ண மாட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நமக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள்னு இந்த 800 கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு கண்ணையும் காதையும் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாருன்னா நாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்க. அப்படியே வாசிங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆவரேஜாக ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா உலகத்தில், ஜனங்களை வச்சு ஒரு 100 பேர் எடுத்துக்குவாங்க. அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட் பண்ணி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணது இது. வாசிங்க. அது ஒரு பிரதர் ஜார்ஜ் டபாக் பிரதர் இது கொடுத்துக்கிறாரு, படிங்க. சராசரி மனிதன் 24 மணி நேரத்தில் 2000 வேறு வேறு வார்த்தைகளை கேட்கிறான். ஆனால் 500, அதாவது 25% வார்த்தைகளுக்கு மட்டுமே செவி கொடுக்கிறான். 2000 வார்த்தை நம்ம காதல் ஊதான் 24 மணி நேரத்தில். அதில் 500 வார்த்தைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோமா? செவி கொடுக்குறோமா? சிந்திக்கும் போது ஆய்வு கூறுவது 400 முதல் 750 வார்த்தைகள் அளவுக்கு சிந்திக்கிறது. ஒரு பேச்சாளர் ஒரு நிமிடத்தில் சுமார் 100 வார்த்தைகள் மட்டுமே பேசுகிறார். நம் சிந்திக்கும் திறனில் 15 வினாடி போதும் கேட்பதற்கு. மீதம் 45 வினாடிகள் உள்ளது. என்னன்னா, பேசுறவர் ஒரு 100 வார்த்தை பேசுறாருன்னா ஒரு 25% நம்ம கேட்குறோமா? மீதி நான் 3/4 பாகம் டைம் என்ன ஆகுது, என்ன மிச்சமாக இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த தீசிஸ்ல. வாசிங்க. சரி, 50 வினாடிகளில் நாம் என்ன செய்கிறோம்? பேலன்ஸ் இருக்குது இல்லையா அந்த டைம், அதில் நம்ம என்ன பண்றோம்னு கேட்குறாரு. பேச்சாளரின் மெதுவான வேகத்தில் பொறுமை இழக்கிறோமா? இப்போ நான் நீங்கள் நின்று ரொம்ப பொறுமையாக பேசினுக்கிறேன்னு வச்சுங்க, என்ன இது சீக்கிரம் போகலான்னு பார்த்தா இவர் இழுக்கிறாருப்பா ரொம்ப. கொஞ்சம் வேகமாக தான் பேசினா என்ன இவருக்கு யோசிப்பேன் இல்லை? அது பாருங்க, பொறுமை இழக்கிறோமா? பேசும் விஷயத்திற்கு சம்பந்தமில்லாமல் சிந்தனை திடீரென்று மாறுகிறதா? பார்த்தீங்களா? பேசும் விஷயத்திற்கு சம்மந்தம் இல்லாமல் சிந்தனை திடீரென்று மாறுகிறதா? இப்போ பேசினுக்கிறோம், இங்கே தான் உட்காந்துக்கிறோம், ஆனால் மைண்டு வேற எங்கன்னா போச்சுன்னு வச்சுங்க, உடனே என்ன ஆகாது? சிந்தனை மாறும். பின்பு பாடத்திற்கு வருகிறதா? எங்கெங்கேயோ போயிட்டு வர்றது. பாருங்க, இவர் இங்கே தான் உட்காந்துக்கிறாரு, ஆனால் எங்கேயோ ட்ராவல் பண்ணது, ஊட்டிக்கு போனதை பற்றி யோசித்துனுக்கிறது இங்கே உட்காந்து, இல்லைனா கோவாக்கு போனதை யோசித்துனுக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராசரி லிஸ்ட்டு, மளிகையில் எதை விட்டோம், எதை வாங்கணும், இல்லை இதுக்கு மேலே போய் கடைக்கு போனாக்கா இன்றைக்கி சண்டே திறந்து போனால் திறந்துக்க மாட்டானா? இப்போ இங்கே உட்காந்து அதை யோசித்துமானா நாம் செவி கொடுக்குறோன்னு அர்த்தமா, கேட்குறோன்னு அர்த்தமா? கேட்குறோன்னு அர்த்தம். கேட்டால் அதனுடைய பிரயோஜனம் 1% இல்லை. அப்புறம் பாருங்க, நீண்ட நேரம் பாடத்தை விட்டு விலகி 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கலாம், பின்பு வராமலே போகலாம். தெளிவு இருக்காது, குழப்பம்தான் நீடிக்கும். பாத்தீங்களா? நாம பரிசுத்தவான்னா தெளிவு இருக்கணும். ஏன்னா பரிசுத்தவானுக்கு மட்டும்தான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் என்ன பண்றாரு தேவன் விடுறாரு. தெளிந்த தண்ணியை குடிக்கிறவங்க தெளிவா இருப்பாங்க. கரெக்டா? இங்க தெளிவா உக்காந்துக்குன்னு நாம கிராசரியோ இல்லை நம்ம
ட்ராவல் பண்ண இடத்தையோ நம்ம யோசித்துனுக்கிறோம், ஒரு 1000 மைல் 500 மைல் கடந்து போயிடுறோம் நம்ம மைண்டில். அப்போ நம்மளுக்கு அந்த தெளிந்த தண்ணீரினுடைய பிரயோஜனம் என்ன ஆகாது, உள்ள போகாது. அதனால என்ன பண்ண சொல்கிறாருன்னா, நீங்கள் செவி கொடுங்கன்றாரு. பாருங்க இப்போ பாம்பாட்டி ஒரு பாம்புக்கு மகுடி ஊதுறாரு. அந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த மகுடி ஊதத்துக்கு அந்த மாதிரி ஆடுதுன்னு நம்ம நினச்சினுக்கிறோம். அவன் பண்ணுறானே இந்த மாதிரி ஷேக் பண்ணுறானே, அந்த ஷேக் பண்ணுறதுக்கு தான் அது ஆடுதே தவிர சவுண்டுக்கு ஆடுறதில்ல. ஏன்னு கேட்டால் வாசிங்க 58ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் முதல். துன்மார்க்கர் கற்பத்திலே உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றில் யாரு துன்மார்க்கர் கர்ப்பத்திலே உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பார்த்தீங்களா, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சாத்தான் எப்போ பொய் சொல்றதுக்கு ஆரம்பிச்சான்? ஏதேன் தோட்டத்தில் தான் ஆரம்பிச்சான். ஆனால் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் குறைவற்று இருந்தாயினாரு. தேவனே விட்னஸ் பண்றாரு இல்லையா? யோசித்து பாருங்க, அவனே கொஞ்ச நாள் நல்லா இருந்துக்கிறான், நாம பிறந்ததுலேருந்தே போய் பேசுறோமா? சாத்தானுக்கு அண்ணனா போகும் போல இருக்குது. நம்ம யாரு போய் சொல்றதுல சீனியர்? சாத்தானா நாமளா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சாத்தானை பீட் பண்ணக்கூடாது நம்ம, இல்லையா? வாசிங்க. சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாத்தீங்களா, இப்போ நான் எதுனா பாம்பு மாதிரி இருக்குது அவர்களில் சொன்னா புதர் ரொம்ப ஓவரா பேசுறாருன்னு சொல்லலாம். வசனத்தினால பிரச்சனை ஒழிஞ்சி. படிங்க. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். பாத்தீங்களா, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிறனுக்குது. ஆக்சுவலா ERVல பாத்தீங்கன்னா வாசிங்க. பாம்பாட்டிகளின் இசையையோ பாடல்களையோ விரியன் பாம்புகளால் கேட்க முடியவதில்லை. அத்தீயோரும் அப்பாம்புகளை போன்றவர்களே. பாருங்க, அத்தீயோர் பாம்பை போன்றவர்களே. வாசிங்க. அத்தீயோர் அவர்கள் பிறந்த உடனேயே தவறுகளை செய்ய ஆரம்பித்தார்கள். பிறந்தது முதலே அவர்கள் பொய்யர்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் பாம்புகளை போன்று ஆபத்தானவர்கள். காது கேளாத விரியன் பாம்புகளை போன்று அவர்கள் உண்மையை கேட்க மறுக்கிறார்கள். பாத்தீங்களா, காது கேளாத விரியன் பாம்புகளை போன்று. ஆக்சுவலா பாம்பு காது கேட்காது. அதனால அந்த மாதிரி அவர்கள் உண்மையை கேட்க மறுக்கிறார்களாம். இப்போ நாம் எக்லிஷாவில் உட்காந்துக்கின்னு நாம் வேற எங்கேயோ நம்ம மைண்டு போகுதுன்னா அப்போ அந்த பாம்பு கண்டிஷன்ல இருக்கிறோன்றாரு. பாம்பாட்டிகளின் இசையையோ பாடல்களையோ விரியன் பாம்புகளால் கேட்க முடிவதில்லை. அத்தீயோரும் அப்பாம்புகளை போன்றவர்களே. இந்த லிஸ்டுக்கு போயிடக்கூடாதுன்றதுனால தான் செவி கொடுக்க சேர்வதே நலம்னு சொல்றாரு. வாசிங்க சங்கீதம் 81:13. 81ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். யாரு? ஆவிக்குரிய இஸ்ரேலர் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து. இந்த உலகத்தில் யார் அவருடைய ஜனம்? முதல்ல இஸ்ரேல் ஜனங்களை சூஸ் பண்ணாரு. இப்போ யாரை பண்ணிக்கிறாரு? நம்மளை பண்ணிக்கிறாரு. அப்போ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும்ன்றாரு. இப்போ அப்படி இருக்கும்போது தேவன் செவி கொடுக்கறத விரும்புகிறாரு. இப்போ செவி கொடுக்கறதுல நம்மளுக்கு என்ன தடை இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா வாசிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு தடை இருக்குது இல்லையா? கேட்கறதுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் அதை பார்க்கலாம். பாருங்க வாசிங்க. என்ன பேசுவார் என்று முன்கூட்டியே தீர்மானிப்பது. நாம் கேட்கறதுக்கு தடையாக்குறது என்னன்னா மற்றவங்க இல்லை, நாம் தான். பேசுறதுக்கு முன்னாடியே இவர் என்ன பேசுவாருன்றத ஜட்ஜ் பண்ணுறது. இது பேசுறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு தடையாக இருக்குதான். கரெக்டாக இது ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே அசியூம் பண்ணுறது. வாசிங்க அடுத்தது. நம் கருத்தில் இருந்து சற்று மாறுபட்டால் உடனே எதிர்வினை சிந்தனையை தூண்டுவது. ஏன்னா அவசரப்பட்டு என்ன பேசுவார் நம்ம முடிவு பண்ணுறது. அந்த ஃபார்முக்கு அவர் வரலன்னா உடனே ஆப்போசிட் ரியாக்ஷனு மைண்டு போகிறது. முடிக்கும் வரை செவி கொடுக்க பயிற்சி செய்வதில்லை.
என்ன பேசுகிறாரோ அது வரலும் நம்ம பொறுமையாக கேட்கலான்ற பொறுமை நம்மக்கிட்ட இருக்கிறதில்லன்றார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கேட்குறத வந்து எது பேசினாலையும் அதை கேட்டுட்டு கன்க்ளூஷன் என்னான்றத நாம் ரிசீவ் பண்ணுறவர்களும் அமைதியாக செவி கொடுக்க சொல்கிறாரே தவிர நடுவில் நாம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுக்கும் என்ன பண்ணுறக்கூடாது, போயிடுவோம். இது வந்து செவி கொடுக்கறதுக்கான தடைகள். இதை நாமளே வந்து போடுற காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டை நீங்கள் கட்டாதீங்கன்றார். அது மட்டும் இல்லை, பாருங்கள் வந்து வாசிங்க. அவசரப்பட்டு முன்கூட்டியே ஒரு மதிப்பீட்டிற்கு வர விரும்புகிறோம். பார்த்தீங்களா? அவசரப்பட்டு முன்கூட்டியே ஒரு மதிப்பீடு பண்ணிடுது. இது நிறைய சாதாரணமாக நம்ம பேசுகிற விஷயத்தில் கூட பண்ணுறோம். அதனால தான் நீதிமொழிகளில் ஞானி சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, வாசிங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆ. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும். பார்த்தீங்களா? அதாவது வந்து நாம் வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு உணர்வோடு வரணும். என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்டுட்டு பேசணும். நாம் கேட்காம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, எதையும் யோசிக்கக்கூடாது அப்படின்ற மைண்டில் வரணுமா. பாருங்க, காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறவனுக்கு, அது நம்ம வாய் திறந்து இல்லை, மைண்ட்லேயே நினச்சாலையும் சரி. இப்போ பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவரை பேச விடாமல் நம்ம என்ன பண்ணுறது, குறுக்க பேசுறது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம என்ன பண்ணுறதில்ல, ரிசீவ் பண்ணுறதில்ல. பாருங்கள் வந்து உத்தரவு சொல்லுகிறேன்னா அது மதியனமும் வெட்கமுமாக இருக்குமா. அடுத்தது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆ. நீ பதில் சொல்வதற்கு முன்பு ஆ. மற்றவர் பேசி முடிக்க விடு. ஆ. இது உனக்கு அவமானத்தை தராது, ஆ. உன்னை முட்டாளாகவும் ஆக்காது. ஆ. அப்படியானால் நீ சிக்கலில் மாட்டிக்கொள்ளவும் மூடனாக காணப்படவும் மாட்டாய். பார்த்தீங்களா? அப்போ வந்து நீ மூடனாக காணப்படவும் மாட்டாய். அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு செவி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நாம் ஞானவான்ற தேவனுடைய அங்கீகாரத்தை வாங்கிக்கலாம். வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்க வந்து காரியத்தை கேட்கும் முன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உத்தரவு சொல்லக்கூடாது. பேசுகிறவங்க பேசுன்னு விட்டு என்ன பண்ணணும், கடைசியாக சொல்லணும். சொல்ல முடியலையா விட்டுப்போ, கேட்டு நீ உத்தரவு சொல்லணுன்ற எதுனா அவசியம் இருக்குதா? இல்லையே. கேட்குறது தான் உன் பிரச்சனைனா கேட்டுப்போ, அவ்வளோதான் உனக்கு லிமிட்னா. இல்லையா? நம்ம பொறுமையாக இருந்துட்டோமானா ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணலாம், கேட்டதை வச்சு மெடிடேட் பண்ணி இதை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ற முடிவு பண்ணலாமே. இப்போது அப்படி குறுக்க பேசினா தான் என்ன ஆகுனாக்கா, நாம் வந்து அவமானத்தை தந்துடுமா, நம்ம சிக்கலில் மாட்டிக்குவோமா, நாம் மூடனாக என்ன பண்ணுவோமா காணப்படுவோம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு சொல்கிறாரு. பாருங்க வந்து அப்போது பேசும்போது அவங்க வந்து பேசி முடிக்கிற வரலும் குறுக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு, யோசிக்கக்கூடாதுன்றாரு. வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். பார்த்தீங்களா? நாம் வந்து இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறோம். பேசுகிறதுக்கு தீவிரமாயும் கேட்கிறதற்கு பொறுமையாயும், அப்புறம் இல்லை நாம் இருக்கிறத சொல்கிறேன். நாம் என்ன பண்ணுறோம், பேசுறதுக்கு தீவிரமாகறோம், கேட்கறதுக்கு என்ன பண்ணுறோம், பொறுமையாகிறோம். இல்லையா? கோபிக்கிறதுக்கு தாமதம் இருங்கள்ன்றாரு. அப்போது இங்கே என்ன சொல்லிக்கிறாரோ வசனம், அதை நம்ம மாற்றினமான ஆர்டர் மார்ச்சின்னு வச்சிங்க, நாம் செவி கொடுக்கலன்னு அர்த்தம் வார்த்தைக்கு. இல்லையா? யாக்கோபு ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க வந்து கேட்குறது ஒரு கலைங்க, அது பேசுறது வந்து ஒரு செல்ஃபு, அது டேலண்ட்டு. கேட்குறது ஒரு கலை. இல்லையா? கற்றலின் கேட்டல் நன்றுன்னு உலகத்தான் சொல்லிக்கிறான். என்னன்னு சொல்லிக்கிறான்? கேட்டல் நன்று. கேட்பது வந்து நம்மளை சரண்டர் பண்ணுறது. அதனால தான் தேவன் வந்து செவி கொடுக்க சேர்வதே நலம்னு சொல்லி ஏன் சொல்கிறாருன்னா, அது ஒபீடியன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுதான். கேட்கறது நம்முடைய கீழ்ப்படிதலை காட்டுறது. அது அதை காட்டலன்னு வச்சுங்க, கீழ்ப்படிதல் இல்லைன்னா நம்மளை வந்து தேவன் அங்கீகாரம் பண்ணுவாரா? பரிசுத்தவான்களும் அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க, தேவனும் என்ன பண்ண மாட்டார், அங்கீகாரம் பண்ண மாட்டார். அதனால தான் அந்த சரண்டர் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. பேசும்போது உணர்ச்சி வசப்படுவது. இன்னொரு தடை என்னன்னா, பேசும்போது உணர்ச்சி வசப்படுறது. ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா வந்து ஹைலைட்டாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க பேசுகிறவங்க, உடனே என்ன இது இந்த பாயிண்ட்
அதை யோசித்துக்கின்னு அதிலே உக்காந்துக்கிறது, மெடிடேட் பண்ணி அவர் சந்தோஷப்பட்டுக்கின்னு அப்படியே எக்ஸைட் ஆகிட்டு. ஆர்வம் இல்லை, ஆர்வ கோளாறு இல்லை. இது ஆர்வ கோளாறு என்ன பண்ணுன்னா அடுத்த பாயிண்ட் பாரு, அவர் ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் இவர் இந்த பாயிண்ட்லேயே உக்காந்துப்பார். அப்போ ஆர்வ கோளாறு இருக்கலாமா? ஆர்வம் இருக்கலாம், ஆனால் ஆர்வ கோளாறு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வாசிங்க. உணர்ச்சி வசப்படும் போது செவி கொடுப்பதை நிறுத்தி உணர்ச்சி வசப்படுவதில் கவனத்தை செலுத்தி யோசிக்க போய்விடுகிறது. யோசிக்க போயிருமா பாருங்க. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்க. நாம் உணர்ச்சி வசப்படுறதுக்கு சப்ஜெக்ட் கேட்கும்போது உணர்ச்சி வசப்படலாம். எப்படி எக்ஸைட் ஆகிட்டு, தேவனே இந்த மாதிரி இந்த பாவிக்கு இந்த மாதிரி சத்தியத்தை கொடுக்குறீங்களே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போகலாமே தவிர சிம்பிளாக அதை அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாகரேட் பண்ணி நம்ம அது உள்ளே போயிடக்கூடாது. அதனால் கண்டினியூட்டி கட் ஆகிடும் நம்மளுக்கு சப்ஜெக்ட். அதனால் இன்னும் படிக்கும்போது கூட சரி, படிக்கிறதை விட்டு என்ன பண்ணோம், எக்ஸைட் ஆகிட்டு அதுலேயே உட்காந்துருந்தோம்னா படிக்கிறது என்ன ஆகும், கட் ஆகிடும் லிங்க்கு. அதே மாதிரி ஒரு பெரியனில் ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா அதை பற்றி யோசித்துக்குன்னு நம்ம அடுத்த பாயிண்ட்டை விட்டோம்னா அடுத்த பாயிண்ட் நம்மளுக்கு என்ன ஆகாது, ரிசீவ் ஆகாமல் போயிடும். அதனால் மாடரேட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா அதை கேட்கணுன்றாரு. வாசிங்க. சத்தியம் இருதயத்திற்குள் பதிய வேண்டுமெனில் செவியும் மனமும் ஒரே பாதையில் பயணிக்க வேண்டும். பார்த்தீங்களா? அதாவது சத்தியம் சத்தியம் இருதயத்துக்குள் பதியணும்னா செவியும் மனமும் ஒரே பாதையில் என்ன பண்ணுமா, காதும் மைண்டும் ஒரே லைனில் இருக்கணும். இப்போ காது ஒரு லைனில் இருக்குது, சப்ஜெக்ட் கேட்டுக்குது, மைண்டு வேறு லைனில் இருந்துச்சு வச்சுங்க, என்ன ஆகாது, ரெக்கார்ட் ஆகாது. கேட்கும் போது உணர்ச்சி வசப்படும் போது கேட்கிற வார்த்தைகள் மனதில் நுழைவதற்கான கதவை மூடி விடுகிறது. பாத்தீங்களா? பேசும்போது உணர்ச்சி வசப்படுறது, கேட்கிற வார்த்தைகள் மனதில் நுழைவதற்கான கதவை என்ன பண்ணுதான், மூடிடுதான். இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க டிகிரியில் 98% வாங்குறாங்கன்னு வச்சுங்க. அங்கே சொல்லி கொடுக்குற பாடத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ஒழுங்காக கேட்டுக்கிறாங்களா, செவி கொடுத்துக்கிறாங்களா? செவி கொடுத்துக்கிறாங்க, 98% வாங்குறாங்க. அதை சரியாக அவங்க இது பண்ணலன்னு வச்சுங்க, கேட்கலன்னு வச்சுங்க, அதாவது செவி கொடுக்கலன்னு வச்சுங்க, பர்சன்டேஜ் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக அதனால உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்றாரு சொல்றாரு. ஏமா இது சேஞ்ச் ஆகும், அதை கேன்சல் பண்ணு. வாசிங்க. இரட்டை எண்ணம் கொண்டவருக்கு சத்தியம் கேட்பது சாத்தியமில்லை. பார்த்தீங்களா? டபுள் மைண்டட் கொண்டவர்களுக்கு அதாவது 2 எண்ணம் இருந்துச்சுனாக்கா சத்தியம் கேட்கறதுக்கான சாத்தியம் இல்லைன்றாரு. உதாரணம், ஒரு பக்கம் செவி கொடுத்து மறுபக்கம் கவலை, கோபம், வெறுப்பு, சந்தேகம், பிஸி மற்றும் கேர்லெஸ்னஸாக இருந்தால் சத்தியம் உள்ளே பதியாது. பார்த்தீங்களா? டபுள் மைண்டட் எப்படின்னு கேட்டால் சத்தியம் கேட்கறது, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பாருங்க ஒரு கவலை, கோபம், வெறுப்பு, சந்தேகம். என்னன்னா இது பேசுறது கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக இருக்குதாலேன்னு பைபிளை வச்சு செக் பண்ணிக்கணும். அதை தான் சொல்லிக்கிறாருல்ல. பிறகு பட்டணத்தார் அப்படி தானே பண்ணாங்க, பேசின பின்னால் தானே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அப்போ பவுல் பேசினும் போது ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லையே. நம்மளுக்கு தான் டைம் கொடுத்துக்கிறாரு தேவனே. பாருங்க அப்போ கேர்லெஸ்ஸாக இருந்தால் சத்தியம் என்னாகாது, உள்ள பதியாது. மனதை பாடத்துக்கு நேராக ஒருமுகப்படுத்தி கேட்டால் மட்டுமே பாடம் புரியும், மனதில் பதியும். அப்போ பாடத்துக்கு நேராக ஒருமுகப்படுத்தி கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு மனசில் பதியுமே தவிர இல்லைனாக்கா என்னாகாது, பதியாது சொல்றாரு. வாசிங்க. சத்தியம் மனதில் பதிய வேண்டுமானால் மனம் அமைதியாகவும் சிதறாமலும் இருக்க வேண்டும். பாடத்தின் வேகத்திற்கு நம் மனதை பொருத்தி கொள்ள வேண்டும். பாடம் ஸ்லோவாக போனாலும் சரி, ஸ்பீடாக போனாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சிலர் வேகமாக பேசுவாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க,
ஸ்லோவாக பேசுவாங்க. ஒரு சிலர் வந்து மீடியமாக பேசுவாங்க. ஆனால் அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், மைண்டை மாற்றிக்கணும். ஏன்னு கேட்டால் பாருங்கள், வந்து வாசிங்க. மாநாடுகளில் பேசப்படும் ஒவ்வொரு பாடமும் நம் இருதயத்திற்கு உபதேசமாகவும் புது சிருஷ்டியின் அதாவது கட்டுமானத்திற்கு வளர்ச்சிக்காகவும் தேவன் நமக்கு கொடுக்கும் பரிசாக நினைக்க வேண்டும். மாநாடுகளின் நோக்கம் தகவல் சேகரிப்பதற்காக அல்ல, அது புது சிருஷ்டியின் வளர்ச்சிக்கும் சகோதர ஐக்கியம் வளர்வதற்காகவுமே. பாருங்கள், வந்து மாநாடுகள் பேசப்படும் ஒவ்வொரு பாடமும் நம் இருதயத்திற்கு உபதேசமாகவும் புது சிஷ்யனுடைய கட்டுமானத்திற்கு வளர்ச்சிக்காகவும் தேவன் நமக்கு கொடுக்கும் ப்ரைஸாக நினைக்கணுமா. அதாவது ப்ரைஸ்ன்றது வந்து நாம் எதிர்பார்க்கறதா எதிர்பார்க்காததா, ரொம்ப பிரயாசப்படுறது தான் ப்ரைஸு இல்லையா. ஏன்னா ஒரு ப்ரைஸ் வாங்கினா அதுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்கணும். சும்மா ப்ரைஸ் கொடுத்துருவாங்களா? அப்போது இந்த பரிசு நம்மளுக்கு கிடைக்குதுனாக்கா நம்ம புது சிஷ்யனுடைய வளர்ச்சிக்கு தேவையான சத்தியம், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம மாநாடுகளின் நோக்கம் தகவல் சேகரிப்பதற்காக அல்ல, அது வந்து வெறும் வந்து மெசேஜஸை வந்து கலெக்ட் பண்ணுறதா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. புது சிஷ்யனுடைய வளர்ச்சிக்கு சகோதர ஐக்கியம் வளர்வதற்குமேன்ற எண்ணம் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ இருந்தால் தான் நாம் வந்து செவி கொடுக்குறத ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி இல்லை நான் என்ன பண்ணல, நம்ம கேட்குறோம் செவி கொடுக்கலன்னு அர்த்தம். வாசிங்க. நாம் கேட்கும் வேத பாடத்தை பரிசுத்த வேதத்தில் சோதித்து பார்க்க வேண்டும். அதாவது வீட்டுக்கு சென்ற பின். பார்த்தீங்களா, கிளியரா அவரே சொல்றாரு. வேத பாடத்தை நாம் கேட்கும் வேத பாடத்தை பரிசுத்த வேதாகமத்தால் சோதித்து பார்க்க வேண்டும். எப்போ? வீட்டுக்கு போன பின்னாடி. யார் பேசினாலும் அது உண்மை என ஏற்காமல் வேதம் அதை உறுதி செய்கிறதா என்று பார்த்தால்தான் நாம் அக்கறையுடன் பாடத்தை கேட்கிறோம் என்று தேவன் விரும்புவார். அப்போ கேர்லெஸ்ஸா கேட்டா நாம் என்ன பண்ண மாட்டோம், செக் பண்ண மாட்டோம். அப்போ கேர்ஃபுல்லா கேட்கறேன்னா போயிட்டு பின்னால் என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு துணி வாங்கினா என்ன பண்றோம், அந்த துணி குவாலிட்டியா இருக்குதா. ஒரு செப்பல் வாங்கினா என்ன பண்ணுறோம், அது குவாலிட்டியாக இருக்குதா, நல்லா லைஃப் வருமா நம்ம பார்க்குறோம். டெம்பரரியாக கொஞ்ச நாளைக்கு வர்றதவே அவ்வளோ செக் பண்ணுறோம். இது எவர்லாஸ்டிங் லைஃப்ன்றது நித்தியத்துக்கும் நம்ம ஜீவனுக்கு போகிற ப்ராசஸ். இதை எந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணோம் இல்லையா. அதை தானே தேவன் விரும்புகிறார், அதை தானே பிரேய பட்டணத்தார் பண்ணாங்க. வாசிங்க. மாநாடு ஒரு பாடசாலை. வேத பாடத்தை கேட்பவர்கள் தாங்கள் வாழ்வதற்கு பயிற்சி செய்யும் மாணவர்கள். வேத பாடம் என்பது தேவனால் கொடுக்கப்படும் உணவு. எனவே அதை அன்புடன் பாருங்க, வந்து மாநாடு வந்து வேத பாடசாலை, ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்டில் தான் நம்ம படிக்கிறோம். இப்போ வேத பாடத்தை கேட்கிறவர்கள் தாங்கள் வாழ்வதற்கு பயிற்சி செய்யும் மாணவர்கள். அதை வந்து டெக்னிக்கல் ஸ்டடி மாதிரி வச்சுக்கலாம். அந்த டெக்னிக்கல் ஸ்டடியை நம்ம படித்தாதான் அந்த ஒர்க்கை பண்ணி நம்ம லைஃப்பை என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி பாருங்கள், வந்து வேத பாடம் என்பது தேவனால் கொடுக்கப்படும் உணவு. அதை அன்புடன் ஆராய்ந்து ஏற்க வேண்டும். ஆராய்ந்து ஏற்க வேண்டுமா. அப்போது ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை படிக்க சொல்கிறாரு. வாசிங்க. நாம் பாடம் கேட்கும் போது கண் பார்வை, தலை ஆட்டுதல், முகபாவனை, உற்சாகம் போன்றவை நாம் பாடத்தை உன்னிப்பாக கேட்கிறோம் என்பதை காட்டி பேசுபவரை உற்சாகப்படுத்தும். சிறிய இடைஞ்சலும் பேச்சாளரின் மனதை கலைக்கும். நம்முடைய போதும் இருங்க, இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நாம் பாடம் கேட்கும்போது கண் பார்வை எப்படி இருக்கணுமா, ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும். கரெக்டா? இப்போ நான் பேசினுக்கிறேன், நீங்கள் இப்படி தலையை திருப்பின்னு இப்படி பார்த்துனுக்கிறீங்கன்னு வச்சிங்க. இல்லை நான் இப்படி பார்த்துன்னு இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் பேசிதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னாம்மா நான் இங்கே உட்காந்துக்கிறேன், இப்படி பேசினுக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் திரும்பிட்டா எப்படி இருக்கும்? அதே கண்டிஷன் தானே. உன்னை போல் பிறரை நேசிதான் நம்ம நேசிக்கணும். அப்போது நம்ம அந்த ஐ கான்டாக்டு, தலை ஆட்டுறது, தலை ஆட்டாமல் நான் பேச அமைதியாக உட்காந்துருந்தா கண்ணு மூச்சினே தூங்குறாரா இல்லை உண்மையிலே வந்து மூச்சின்னு தாங்கிறாரு டவுட் வருமா வராதா? வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. ஓ, இவர் மூச்சினே தூங்குவார் போல இருக்குது, எந்த தலையும் ஆட்ட பண்ணுறாரு
பேசுகிறவங்க நினச்சிட்டு போயிடுவாங்க. நாம் ஆட்டலைன்னா ஆட்டினா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, சப்ஜெக்டை ரிசீவ் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்றது ப்ரூஃப் ஆகும். அதே மாதிரி பாருங்கள் வந்து முகபாவனை. இப்போ அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவார். ஆனும் போது அவர் என்ன வந்து நெடியில் சொல்லிட்டு விட்டுப்பாரா? ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கும்ல, ஃபேஸ் ரியாக்ஷனு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷனு இப்போ யார் நான் பேசுகிறேனோ அப்படியே. இப்போ ஊட்டிக்கு போன எக்ஸலண்ட்டான ஃப்ளவர்ஸை பார்த்தேன் நான். அப்படியேப்பட்ட ஒரு அந்த சீனரி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னா ஓஐசின்றோம் நம்ம. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் இங்கே தான் நின்றுக்கிறோம். ஓஐசின்னா என்ன? அந்த சூழ்நிலைக்கு போகிறோம் இல்லை, அந்த சூழ்நிலைக்கு போகிற மாதிரி நாம் என்ன பண்ணோம், அதை அவங்க கூட வந்து கோயின்சைட் ஆகணும். அதுதான் பாடத்தை நாம் வந்து பர்ஃபெக்டாக கேட்குறோன்றதுக்கு ப்ரூஃபு. பாருங்க வந்து முகபாவனை, உற்சாகம். நாம் வந்து உலகத்தில் வந்து வாரமெல்லாம் நம்ம வந்து இப்போ பைபிள் வாசிக்கிறோம், அப்போ உற்சாகம் கிடைக்கும். வால்யூம் வாசிக்கிறோம், அப்போ உற்சாகம் கிடைக்கும். ரீப்ரிண்ட் வாசிக்கும் போது உற்சாகம் கிடைக்கும். போய் மளிகைக்கடையில் திங்ஸ் வாங்கும்போது என்ன பண்ணுவோம், இன்னும் ரேட்டோ நம்மளுக்கு ஏமாற்றி கொடுத்துட்டுக்குவோம், சோகம் தான் வரும். உற்சாகம் வருமா அதில்? மீனை வந்து நம்மளுக்கு கம்மி ரேட்டு கொடுத்தானா ஜாஸ்தி ரேட்டு கொடுத்தானோ தெரில, நம்ம வாங்கின்னு வந்து ரேட்டு கரெக்டோ தப்போ, அதில் ஒரு சோகம். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உற்சாகம் இருக்காது. கரெக்டாக? ஏன்னு கேட்டால் எதையுமே இந்த ஏமாத்து உலகத்தில் வந்து தீமையான உலகத்தில் எல்லாமே ஃப்ராடு தான். அதில் உற்சாகம் கிடைக்காது. பாருங்கள் வந்து ஹோலின்னு வந்துட்டோம்னா எல்லாத்துலேயுமே உற்சாகம் இருக்கும். அந்த உற்சாகத்தை நம்ம வந்து இங்கே கீப்பப் பண்ணலைன்னா எங்கேயுமே உற்சாகம் இருக்காது நம்மளுக்கு. அதனால தான் பாருங்கள், உற்சாகம் போன்றவை நாம் பாடத்தை உன்னிப்பாக கேட்கிறோம் என்பதை காட்டி பேசுபவரை உற்சாகப்படுத்துவோம். அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது ஒரே ஒருத்த தான் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி கேட்டதுனால மேலேருந்து விழுந்துட்டார். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு உற்சாகமாக பேசியிருந்தா பாருங்க வந்து அவங்க ஹார்ட் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சான் அவர் பேசும்போது. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அவங்க வந்து நான் போயிட்டாங்க யூதர்கள்னு சொல்லியிருக்கோம் வசனம். அந்த அளவுக்கு வந்து அந்த பேச்சாளரை வந்து உற்சாகப்படுத்தணும். சிறிய இடைஞ்சல் இருந்தாலும் பேச்சாளர் மனதை என்ன பண்ணும், கலைக்கும். இப்போ பைபிள் சகோதரி வாசிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து இந்த மாத்திரையெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? நான் சொல்கிற மாத்திரை உங்களுக்கு என்னன்னு தெரியும். குறில் நெடில், குற்றியல் எகரம், குற்றியல் உகரம், இந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் என்னங்க அது? தமிழா தெலுங்கா? உயிரிழப்படை, ஒற்றலப்படை, இதெல்லாம் என்னங்க இது? தெலுங்கில் பேசுகிறது நின்று இல்லையா? பாருங்க வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக இவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்கன்னா தான் என்னால் பாடம் என்ன பண்ண முடியும், ஃப்ளோவாக பேச முடியும். இல்லைன்னா என்ன ஆயிரும், மிஸ் ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள் வந்து நம்முடைய விருப்பம் பேச்சாளரை நோக்கி இருக்கக்கூடாது. நாம் வேத பாடத்தில் தான் நம்ம விருப்பம் இருக்கணும். நம்மளுக்கு வந்து எப்போவுமே எப்படின்னா அந்த ஹீரோ ஒர்ஷிப் பண்ணி அதுக்கு வந்து அந்த காலத்தில் வீட்லேயே அம்மாவை பிடிக்கும், அப்பாவை பிடிக்காது, அண்ணனை பிடிக்கும், தங்கச்சியை பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலரான மைண்ட் அது. ஏன்னா விழுந்து போன சரீரம், அதில் மைண்ட் எப்படி தான் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்குமா? எல்லாருமே எனக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. எல்லார்கிட்டையும் ஒரே அன்பு காட்டுறேன்றவங்க கம்மி உலகத்தில். ஆனால் பைபிள் சொல்லிட்டு வந்த பின்னாடி நான் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறேன், அன்பு காட்டுவேன். எல்லாருக்கிட்டையும் ஒரே மதம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பட்சாபாதம் இல்லாதவர், அதனால் நான் பட்சாபாதம் வச்சுக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க 12 பேர் பர்ஃபெக்டானவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, ஆகாவேலிங்கன்னு சொல்ல முடியுமா? பரிசுத்த வாங்குறவரில் ஆகாவேலிங்க. ஆகாவேலிங்க கிட்ட அவ்வளோ அருமையாக அன்பு காமிச்சாருங்க அவர். நாம் என்ன பண்ணுறோம், யாருன்னா ஒருத்தர் ஆகாவேலியாக இருந்தாக்கா உடனே அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது, அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. நாம் எப்போவுமே என்ன பண்ணோன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம அன்பு காட்டணும்னா எதிரில் இருக்கிறவங்களுடைய ஸ்டாண்டர்டை பார்க்கக்கூடாது, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அன்பு காமிச்சிடணும், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து அதை தான் பண்ணார். கடைசி வரலும் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். யூதாஸ் கிட்ட, சிநேகிதனே எதற்காக வந்துள்ளாய், பளிச்சுன்னு கொடுத்தார் ஒரு முத்தம், க்ளோஸு. அன்பு குறைஞ்சா அவருக்கு, சரி நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போ, அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு சின்ன ரியாக்ஷன் கிடையாது. அதுக்காக மற்றவங்க ரியாக்ஷன் பண்ணதை கூட சரி பண்ணார்.
அந்த ஸ்டாண்டர்டை நம்ம காட்டினா மட்டும்தான் நாம் வந்து சத்தியத்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா நம்ம காணப்படுவோம். பாருங்க, வந்து கேட்பதில் ஆராதனையின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, வாசிக்கலாம். ஆராதனையில் தேவன் நம்மிடம் நம் மனதின் கவனத்தையும் இருதயத்தின் பணிவையும் தேடுகிறார். பார்த்தீங்களா, ஆராதனையிலும் சரி மாநாட்டிலும் சரி நம்முடைய மனதின் கவனத்தையும் இருதயத்தின் பணிவை தேடுறாராம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சொன்னதெல்லாம் வந்து தாழ்மையாக கேட்டு என்ன பண்ணாருன்னா தாழ்மையை காமிச்சிட்டாரு. மனத்தாழ்மையை தேடுகிறார். ஆ ஆதலால் ஒருவர் சொல்வதின் அதாவது பேசுவதின் பின்னால் இருக்கும் நோக்கம், வேதனை அல்லது மகிழ்ச்சி ஆகியவற்றை உணர வேண்டும். பார்த்தீங்களா, பேசுறதுல இருக்கிற அந்த மகிழ்ச்சி, வேதனை, அந்த இது நோக்கம், இது அந்த எய்ம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா ரியலைஸ் பண்ணுமா, அப்படியே நாம் வந்து டெஸ்ட் பண்ணுமா. அப்படி டெஸ்ட் பண்ணுனா ஃபுல் கான்சன்ட்ரேஷனை நம்ம கேட்கறதுல இருக்கணும். எப்பொழுதும் நேர்மையாக செவி கொடுப்பவர்கள். முதலில் பேசுபவர் என்ன பேசுகிறார் என்பதை அதை வந்து கவனிக்கணுமா நல்லா. அவர் கவனிச்சாதான் அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா கேட்க முடியும். அடுத்தது வந்து வாசிங்க. நேர்மையான, உண்மையான, ஆழமான சத்தியத்தை விரும்பும் இருதயம் உள்ள இடத்தில்தான் சத்தியம் செவியில் இறங்குகிறது. பார்த்தீங்களா, நேர்மையான, உண்மையான, ஆழமான சத்தியத்தை விரும்பும் இருதயம் உள்ள இடத்தில்தான் சத்தியம் வந்து செவியில போகுமா. இந்த ஹார்ட் வந்து சரியில்லைன்னு வச்சுங்க, உள்ள சத்தியம் போகாதான். வேத பாடத்திற்கு செவி கொடுப்பது என்பது நம் தந்தையின் சித்தத்தையும் சிந்தனையையும் நம்மோடு இணைப்பதாகும். பார்த்தீங்களா, வேத பாடத்திற்கு செவி கொடுக்கறதுன்றது நம்முடைய தந்தையினுடைய சித்தம், அவருடைய விருப்பத்தையும் நம்முடைய சிந்தனையும் ஒன்னா ஜாயின் பண்றது. நாம் கேட்ட வார்த்தைகள் நம் இருதயத்தில் பதியாவிட்டால் ஆராதனையால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், அதாவது ஆசீர்வாதமான பலன்கள் இல்லாமல் போய்விடும். இல்லாம போயிடும். அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றாரு. வாசிங்க. தேவன் நம்மை ஞானவான்களாக இருக்க விரும்புகிறார். அதனால் நம்மை ஆராதனையில் பங்கு பெற செய்து ஞானத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வளரச் செய்கிறார். நாம் ஆராதனையில் வளரும்போது மட்டுமே நம் ஆராதனை உண்மையாய் இருக்கிறது, கலந்து கொள்ளும் தாற்பயம் நிறைவேறுகிறது. பார்த்தீங்கன்னா, அப்போ தேவன் நம்மை ஞானவான்களாக இருக்க விரும்புகிறார். ஏன்னா தானியேல் சொல்லும்போது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் பிரகாசிப்பிக்கிற நட்சத்திரங்களைப் போலும் இருக்கிறார்கள் சொல்லுகிறாரு. அப்போ ஞானவான்களாக இருக்க விரும்புகிறாரு. அதனால நம்ம ஆராதனையில் பங்கு பெற செய்து ஞானத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் என்ன பண்றாரு, வளர்க்குறாரு. நம்மளை வந்து நாம ஞானவானாக்க முடியுமா, தேவன் தான் நம்மளை ஞானவானாக்கணுமா? செவி கொடுத்தாதான் நம்ம ஞானவான் ஆக முடியும். அதனால தான் செவி கொடுக்க சொல்றாரு. பாருங்க, வந்து நாம் ஆராதனையில் வளரும் போது மட்டுமே நம் ஆராதனை உண்மையாகிறது. நாம் ஆராதனையை அட்டன் பண்ணது செவி கொடுத்தா மட்டும்தான் அது நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம ஆராதனை அட்டன் பண்ணோன்றத தேவன் அங்கீகரிக்கிறாராம். அப்படி கலந்து கொள்ளும் போது தான் அதனுடைய தாற்பயம் ஃபுல்ஃபில் ஆகுதான். வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறதற்கு முன் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற மனப்பாங்கோடு சத்திய பாடத்தை கேட்க வேண்டும். பார்த்தீங்களா, அப்போ தேவனுடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு சாமுவேல் சொன்ன மாதிரி நாம் கேட்டுன்னு உட்காரணும். அந்த மனப்பாங்கோடு சத்தியத்தை கேட்க வேண்டும். சத்தியத்தை கேட்க நம் மனதை பரிசுத்தமாகவும் மனம் அலைப்பாயாமல் அமைதியுடன் பாவமற்ற விருப்பத்துடன் வைத்து கொள்ள வேண்டுமா. அப்படி வச்சிருந்தாதான் பரிசுத்த ஆவியோடு நாம் என்ன பண்ண முடியும், உட்காந்து கேட்க முடியும். வாசிங்க. மரியாளை போல அவர் பாதத்தில் அமர்ந்து கேட்கிறோம் என்ற மனநிலை இருக்க வேண்டும். அவளின் முழு கவனமும் ஆண்டவருக்கு செவி கொடுப்பதில் மட்டுமே இருந்தது. பாத்தீங்களா, மரியாள் மாதிரி நாம வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கிறோம்ன்ற மனநிலை நம்மளுக்கு இருக்கணுமா? மரியாளினுடைய முழு கவனமும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கறதுல மட்டும் இருந்துச்சான். அப்படின்னா ஏன் மற்ற வேலையெல்லாம் இல்லையா அவங்களுக்கு? மார்த்தாள் தான் அதை செய்யணுமா, மரியாள் செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்றாரு. பாருங்க, வாசிங்க. மரியாள்
தனக்கு இந்த உலக பிரகாரமான வேலைகளை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்து விட்டால், அதாவது தள்ளிவிடவில்லை. பார்த்தீங்களா, வேலை எப்பவுமே இருக்கும் நம்மளுக்கு, அது பெர்மனண்ட்டு. ஆனால் சத்தியத்துக்குன்னு வரும்போது கொஞ்ச நேரம் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்றதுனால இந்த அம்மா என்ன பண்ணிக்குது, டெம்பரரியாக ரிலீஸ் பண்ணிக்குது அந்த வேலையிலேருந்து தன்னை. இதை நம்மளால் பண்ண முடியுமா, முடியாதா? வாரமெல்லாம் வேலை செஞ்சுட்டு அந்த வேலை மேலேயே வேலை கவனத்திலே வந்து உட்காந்துருந்தா நாம் மார்த்தாள் மாதிரி இருக்கிறோன்னு அர்த்தம். மரியாள் மாதிரி என்ன பண்ணல, ஒதுக்கி வச்சுட்டு உட்காரலன்னு அர்த்தம். இது நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கணும் நம்ம. படிங்க. மன அமைதியுடனும் முழு கவனத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் பேசுபவரின் கவனத்தை ஈர்த்து பேசுபவரை ஊக்கப்படுத்தினார். மரியாள் வந்து என்ன பண்ணாங்களாம், மன அமைதியுடன் சைலண்ட்டாக வந்து உட்காந்துக்குன்னு, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். அவருடைய கவனத்தை ஈர்த்து பேசுபவரை ஆண்டவரை உற்சாகப்படுத்தினாராம் இவங்க. இதைத்தான் நல்ல பங்குன்னு என்ன பண்ணிக்கிறார், மரியாள் கிட்ட சொல்லிக்கிறாரு. இதைத்தான் நல்ல பங்கு என்று நம் ஆண்டவர் கூறினார். நாமும் மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, நாம் கேட்கும் பாடம் சத்தியம் மனித அறிவு அல்ல, அது தேவனுடைய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை கேட்க நாம் உட்காருவதில் ஒழுங்கு இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, மரியாள் மாதிரி எப்படி அவங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட உட்காந்தாங்களோ அந்த டிசிப்ளின்ல நம்ம உட்காரணுன்றாரு. அருகில் உள்ளவரிடம் பேசாமல் என் முழு கவனத்தையும் இந்த 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் வேறு எந்த யோசனைக்கும் போக மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, நாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தீர்மானம் போடுறோம் இல்லை, அந்த மாதிரி இந்த 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தீர்மானம் சின்னதாக போட்டுக்கணுமா. நான் வந்து பேசாமல் உட்காந்து என்ன பண்ணுவேன், ஃபுல் சப்ஜெக்டையும் நான் கான்சன்ட்ரேஷனோட கேட்பேன், செவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணுமா. இப்போ வாசிங்க. தேவனுடைய குரலை பயத்தோடும் முழு கவனத்துடனும் கேட்பவர்கள்தான் உண்மையான கீழ்ப்படிதலான சீஷர்கள். பார்த்தீங்களா, தேவனுடைய குரலை பயத்தோடும் முழு கவனத்தோடும் கேட்பவர்கள் தான் உண்மையான சீஷர்கள். அப்போ செவி கொடுக்க சேர்வதே நலம்னு ஏன் சொன்னார்னா, பேசிக்காக நம்ம வந்து சீஷராக இருக்கணும், நான் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷராக இருக்கணும்னா நாம் முழு கவனத்துடன் என்ன பண்ணணுமா, கேட்கணுமா. அப்போ தான் நம்ம சீஷர்ன்ற அங்கீகாரமே வாங்குவோமா. வாசிங்க. சத்தியத்தை கேட்கும்போது உலக ஆசைகள், மனித பாரம்பரியங்கள், மத எண்ணங்கள் போன்றவை மிகவும் தடையாக இருக்கும். இவற்றை நம்மை விட்டு முற்றிலும் விலக்க வேண்டும். பாத்தீங்களா, உலக ஆசை, மனித பாரம்பரியம், மத எண்ணங்கள் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நாம் வந்து ஒரு உண்மையான சத்தியத்தை, மெய்ஞானத்தை நாம் கேட்குறோம். நாம் வந்து தேவன் மெய்ஞானத்தை வந்து நீதிமான்களுக்கு மட்டும் தான் வச்சுக்கிறாரு, அதுக்காக வந்துக்கிறோன்ற அந்த கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு இருக்கணுமா. ஏனென்றால் நாம் சத்தியத்தை கேட்பது ஒரு விசுவாச செயல். இது எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைத்தால் செவி அடைக்கப்பட்டு விடும். பாத்தீங்களா, அதாவது வந்து சத்தியத்தை கேட்கறது வந்து ஒரு விசுவாச செய்யலாம். விசுவாசம் எனக்கு இருக்குதுன்னு நான் ப்ரூவ் பண்றது எதுலன்னா, நான் சத்தியத்துக்கு செவி கொடுக்குறேன்னு அது என்னுடைய விசுவாசத்தை தேவனுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்றது, காட்டுறது. விசுவாசம் இருக்குது, நான் சத்தியத்துக்கு வந்துட்டேன் ஆனால் செவி கொடுக்கலனா எனக்கு விசுவாசமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்றார். வாசிங்க. மாநாட்டிலே அல்லது ஆராதனையிலே சத்தியத்தை கேட்க ஈடுபாடு காட்டாதவர் காட்டாதவங்களுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தா வாசிங்க. தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறார். இப்போ நான் ஆராதனைக்கு போறேன், ஆனா சத்தியத்தை கேட்கறதுல ஈடுபாடு இல்லை. ஒரு 2 பேர் கேன்டீன் நிற்கிறாங்க, 2 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட நிற்கிறாங்க. ஒரு 10 பேர், ஒரு 10 பேர் என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க, 10 பேர் கிச்சனில் நிற்கிறாங்க, 10 பேர் டைனிங் ஹாலில் நிற்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அர்த்தம், தங்களை என்ன பண்ணுறாங்க, ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். படிங்க. தன்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தவறாக காட்டிக் கொள்கிறார். பார்த்தீங்களா, தன்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவங்க என்ன பண்ணுறாங்களா, தவறாக காட்டி. யாருன்னா ஒருத்தர் உண்மையிலே ரெஸ்ட் ரூம் போகிறவங்க அவங்கள பார்த்தாங்கன்னு வச்சுங்க, இவங்க எதுக்கு மாநாட்டுக்கு வந்தாங்கன்னு யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? அதனால என்ன பண்ணோம், நாம் போய்க்கிற பர்பஸ் என்னவோ ஒன்றும் இல்லை. இப்போ ஆஃபீஸில் போகிறோம், ஆஃபீஸில் போயிட்டு நாம் ரெஸ்ட் ரூம் ஆண்டி இல்லை கிரவுண்ட்லேயே நின்றுக்கிறோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குவாங்களா முதலாளி? அந்த எஜமான ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார், இந்த முதலாளி சம்பளம் கொடுக்க மாட்டார். ஆக மொத்தம் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். படிங்க. தானாக வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள் சென்று விடுவார்.
பார்த்தீங்களா? தானாக வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள் சென்று விடும். அதாவது வேற யாரும் இருட்டில் பிடிச்சி அவங்கள தள்ளணும்னு அவசியம் இல்லை, அவங்களே இருட்டுக்குள்ளே போயிடுவாங்களாம். அந்த மாதிரி வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி கேட்காதவங்க, செவி கொடுக்காதவங்க. சகோதர ஐக்கியத்தை விரும்ப மாட்டார். பார்த்தீங்களா? சகோதர ஐக்கியத்தை, ஏன்னா எந்த அளவுக்கு சத்தியம் உள்ள போதோ அந்த அளவுக்கு சகோதர ஐக்கியம் என்ன ஆகும்? டெவலப் ஆகும். அந்த சத்தியம் உள்ள போகாத வரலும் சகோதர ஐக்கியத்துக்கு இணக்கமே வராது. படிங்க. சகோதர ஐக்கியத்திலிருந்து தானாக தன்னை பிரித்து கொள்வார். சகோதர ஐக்கியத்திலிருந்து தானாக என்ன பண்ணுவாராம்? பிரிச்சுக்குவாராம். இன்னும் இவர்கிட்ட போனா சும்மா வசனம் காட்டுவார், பேசுவார், இந்த ரீப்ரிண்டில் இப்படிக்குதுன்னு சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாதா, சும்மா போ, அவ்வளோதான். செப்பரேட் ஆயிடுதா மைண்டு? இப்போ வாசிங்க. முடிவில் அதிக பலவீனம் அடைவார். பார்த்தீங்களா? முடிவில் வந்து அதிக பலவீனம் அடைஞ்சிருவாங்களாம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்டார். அது செவி கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது நம்முடைய புது சிருஷ்டியை வளர்க்குறதுக்கும் சரி, தேய்மானம் ஆகிறதுக்கும் எதுதான் முக்கியமான காரணம்? செவி கொடுக்கறது தான். அதனால கேர்ஃபுல்லாக இருக்க சொல்றாரு. வாசிங்க. புதிய சகோதரர்களை சந்தித்தல். அதிக ஐக்கியம் கொள்ளாத அறிமுகமில்லாத சகோதரர்களை சந்திக்க ஒரு வழி உள்ளது. எந்த சகோதரர் இடத்திலும் தயக்கம் காட்டாமல் ஸ்தோத்திரம் சொல்லி அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். அதாவது தயக்கம் காட்டாமல்னு கரெக்டாக படிச்சிங்க. கரெக்டு. இது ஏன் இந்த குரில் நெடில், குரில் வந்து எத்தனை மாத்திரைங்க? ஒரு மாத்திரை. நெடில் 2 மாத்திரை. அரை மாத்திரை எது? புள்ளி வச்சுது. சரி, ரைட், அப்படியே வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து சத்தியத்தை வந்து ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணுன்றது இயேசு சொல்லிக்கிறாரு. ஒரு வயதான ஆட்டை பலி செலுத்தணுன்றதுக்கும் ஒரு வயது ஆடை பலி செலுத்தணுன்றது ரெண்டும் ஒன்று தான். அந்த மாத்திரையை மாற்றினீங்கன்னா மீனிங் என்ன ஆயிரும்? மாறிடும். இப்போ நான் சொல்லும்போது தப்பாக சொல்ல வேண்டியதாக்கும். வயசான ஆட்டை பலி கொடுக்கணும்னு இயேசுக்கு வயசான ஆட்டை பலி கொடுக்க சொன்னார். ஒரு சகோதரி அப்படி தான் பேசினாங்க. ஒன்று, ஏமா நிறுத்துமா, என்ன பேசுகிற, இப்போ படிக்கிற? ஒரு வயதான ஆடுனுக்குதா, ஒரு வயதான ஆடுனுக்குதா? ஒரு வயதான ஆடுனாக்குது. அப்போ படிக்கும்போது படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நாம் படிக்கிறது கிறிஸ்துவோடைய சிந்தையை நாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்ற கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அதனால தான் பாருங்க, வந்து புதிய சகோதரர்களை பார்க்கும்போது நம்ம வந்து ஐக்கியம் கொள்ளாத சகோதரர்கள், அறிமுகம் இல்லாத சகோதரர்கள் சந்திக்க வழி உள்ளது. எந்த சகோதரத்திலும் தயக்க காட்டாமல் என்ன பண்ணுமா? ஸ்தோத்திரம் சொல்லி அறிமுகப்படுத்தி கொள்ளணுமா? நாம் வந்து மதுலேருந்து போகிறோன்னு வச்சுங்க கன்வென்ஷனுக்கு, நம்ம பிரதேசத்தை பார்த்தா மட்டும் ஆஹா ஓஹோன்னு பேசிடுறது, புது சகோதரர்களை பார்த்தா அப்படியே போயின்னுக்கிறது. ஏன்னா தெரியாது, அவர் சத்தியத்தில் இருக்கிறவர் தானே. தோதரம் பதர், எந்த ஒரு பதர், நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க பேசினாங்கன்னா அப்போ தானே நம்மளுக்கு வந்து அந்த சகோதரி டெவலப் ஆகும். அடுத்ததான் என்ன பண்ணலாம்? அந்த ஊரில் அதே ஊருக்கு நம்ம ஒரு மீட்டிங் போகிறோன்னா கூட அவர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு நாளைக்கு கேர் கொடுக்குவார். அதுக்கு தானே நம்ம வந்து இது வந்து சுயநலமாக இருந்தாலையும் சகோதர ஐக்கியம், ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறதுக்கும் மற்றவங்களை வந்து உயர்வாக நினைக்கிறதுக்கும் அது ஒரு வடிகால். அது கன்வென்ஷனு அந்த மாதிரி பண்ணணும். தயக்கம் காட்டாமல் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் சொல்கிறாரு. ஏன்னா பாருங்கள், வந்து நம்ம வந்து இன்டர்வலில் பழகலாம், இல்லைனாக்கா வந்து டீ டைமில் பார்க்கலாம், லஞ்ச் ஹவரில் பார்க்கலாம், எப்போனாலே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு டைம் கிடைக்குது இல்லை? வாசிங்க. ஒரு 10 கேள்விகளை முன்கூட்டியே எடுத்து சென்று கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். அது வந்து நம்ம ஜார்ஜ் டபக் வந்து அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு பேசுகிறாரு. நாம் கன்வென்ஷனுக்கு போகும்போது நம்மளுக்கு டைம் இருக்கிறது இல்லை, துணியவே விட்டு போயிடுறது வழக்கம் சாதாரணமாக. நாம் 10 கேள்வி எங்கே எடுத்துன்னு போகிறது? இனிமேல் என்ன பண்ணோம்? 10 கேள்வி எடுத்துக்கின்னு போயிட்டு பாருங்க, வந்து கருத்து பரிமாற்றி கொள்ளலாம். மற்ற சபைகளுக்கும் அது என்னாகும்? பிரயோஜனமாக இருக்கும். வாசிங்க. மற்ற சபையினருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அன்பிற்கும் நற்கிரியைக்கும் நாம் ஒருவரையொருவர் தூண்ட வேண்டும். பார்த்தீங்களா? தூண்டுறதுக்காக 10 கேள்வி எடுத்துன்னு போயிட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த இன்டர்வல் டைமில் அங்கே என்ன ஆகும்? ட்ரூத் பேசி நம்ம வந்து அந்த வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்றாரு. அந்த மாதிரி தான் நம்ம கன்வென்ஷனில் என்ன பண்ணோமா நம்ம வந்து மீட் பண்ணோன்றாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர். வாசிங்க.
எபிரேயர் 10:24 முதல், ம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து, ஆ. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஆ. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆ. நாளாதனு சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா? சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அப்படின்னா சபை கூடுதல்ன்றது ஒரு சபை, ஒரு சகோதரன் வந்து இன்னொரு சகோதரனை மீட் பண்ணுறது, அவங்க பேசுறது, சத்தியத்தை பேசுறது. ஏன்னா நாளானது எவ்வளவு சமீபத்தை வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் வந்து புத்தி சொல்லணும்னா ட்ரூத் ஷேரிங் இருக்கணுன்றார். ஏன்னா ட்ரூத் அப்டேட் ஆகினே போகுது. நாள் கடைசி நாள் வர வர அந்த கடைசி வெளியரங்கமான ராஜ்யம் வரத்துக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் போயினுங்கும்போது ஒன்று வேணாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சங்கீதம் 83 எந்த கண்டிஷனில் இருக்குது? ஏன்னா கன்னிகாம் சப்ஜெக்ட் எடுத்து ஸ்ப்ரெட் ஆகினுக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக, நம்ம இந்தியா ஃபுல்லாக. ஒன்று. இன்னொரு பேரும் சப்ஜெக்ட் எடுத்து சங்கீதம் 83 ஸ்ப்ரெட் ஆகினுக்குது. அந்த சப்ஜெக்டை எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்கன்றது இன்றைக்கி தெரிஞ்சிடும். சங்கீதம் 83 எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குது இப்போ இன்னைக்கு அப்டேட்டில், ஸ்டில் டேட்டில்? முடிகிற ஸ்டேஜில் இருக்குதுன்றீங்க. சரி, வேற யாரு முடி? 25% முடிஞ்சிடுச்சு. வேற? டுவெண்ட்டி 25% முடிஞ்சிடுச்சுன்றது கரெக்டான பதில். ஏன்னா சும்மா வந்து 1% 2% தான் அதில் வந்து பேலன்ஸ் இருக்குது. அந்த சங்கீதம் 93 தாற்பயம்னா, அதாவது அந்த லிஸ்ட் போட்டுக்குவார். அந்த நாடுகள், அந்த நாடுகளுடைய தலைவர்களை வெட்டிடுவார். யார்? இஸ்ரேல் வெட்டிடும், காலி பண்ணும். அந்த லீடர்ஸில் கொஞ்சம் தான் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர். அப்போ என்ன ஆயிடுச்சு? ஏறக்குறையாது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து எசேக்கியேல் 38 அப்படியே 83 திரி போட்டா. அந்த 83 திரி போட்டு 38 நிறைவேறுதுன்னா சபை உலகத்தில் இருக்காது. ஒருவேளை நம்ம லேட் பண்ணோம்னு வச்சுங்க, செவி கொடுக்காம கேட்டுன்னு உக்காந்தோம்னா கொயரில் வந்து பாட்டு பாடலாம். கோடை காலம் சென்றது, மாரி காலம் சென்றது, நாமும் தேவையா இந்த பாட்டு நமக்கு? அதனால் இப்போயே செவி கொடுத்து ஒழுங்காக என்ன பண்ணிடணும், நாம போய் சேர்ந்துடணும். எசேக்கியேல் 38 ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளோ, சங்கீதம் 83 முடியறதுக்குள்ளோ நாம் என்ன பண்ணோன்னா நம்ம கதையை முடிச்சிடணும். நம்மளெல்லாம் வந்து வயசாலாம் நம்ம சாக மாட்டோம். இப்போ அடிக்கிறான் பாருங்க, கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் ஆரம்பித்தானே. ஒருவேளை அவன் வந்து ஏய் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பான்னு சொன்னால், ஏய் நான் பேச உண்டானாக்கா அவன் வெட்டுவான், சாவணும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க சாவத்துக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு பயந்து தூக்குறீங்களா, பயப்படாமல் தூக்குறீங்களா தெரியல. 3 பேர் தான் தூக்குறீங்க, அதில் கூட பயந்து இப்படி தான் தூக்குறீங்க, இப்படி தூக்க மாட்டேங்க. யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் நம்ம சொல்கிறோம். பவுல் என்ன பண்ணாரு? ரோமாபுரிக்கு போயின்னுக்கிறாரு, வந்துனுக்கிறாரு. 3 சத்திரம் அப்பியபுரத்துலேருந்து 55 கிலோமீட்டரு 40 கிலோமீட்டர் எதிர்க்க வராங்க சகோதரர்கள் நடந்து. அப்போல்லாம் வந்து கார் கிடையாது, சைக்கிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்து இவரை கூட்டு போகிறதுக்கு வராங்க. அவங்கள பார்த்து இவர் தைரியம் அடைந்தாராம். எதுக்கு? சாவறதுக்கு. ரோமாபுரிக்கு போய் மறிக்க போகிறாரு, அதுக்கு தைரியம் அடைஞ்சாராம் அவரு. அவரு என்ன தைரியம் இல்லாதவரா? சரி, அவரு சரி, இப்போ அவர் தைரியம் அடைந்தார்னா அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்து சகோதரர்களை பார்த்து தைரியம் அடைறாருன்னா அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்துறதுக்கான, தைரியம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது இன்றைக்கும். ஏன்னா அது ஆதி சபையிலே இருந்துச்சு. அதுக்காக தான் சகோதர ஐக்கியதுக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சாவ போகிறோம், சாவறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிறது ஒருத்தரை ஒருத்தர். சபை கூடுதல் எதுக்குன்னா அதுக்கு தான்.
இப்போ ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்காக நம்ம வந்து என்கரேஜ் பண்ண சொல்கிறாரு தேவன் நம்மளை. சாவலாம் வாங்கன்னு கூப்பிட்டோம், வந்துக்கிறீங்க, கரெக்ட் தானே? சாவத்துக்கு தானே வந்துக்கிறோம். ஆமாம், பார்த்தீங்களா? அப்போ வந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னா பாருங்க, வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு, இன்னைக்கு செத்தா நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இயேசு கிறிஸ்து கூட போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு நம்ம அவருக்கு கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு போக போகிறோம். இதுக்கு தானே நம்ம வந்துக்கிறோம். இதுதானே நம்ம டார்கெட்டு. சாவத்துக்கு பயந்தோம்னா நாம் வந்து சத்தியம் நமக்குள்ள இல்லை, செவி கொடுக்கலன்னு அர்த்தம். சத்தியம் இவ்வளோ ஸ்பீடாக போயின்னுக்கும்போது, வெளிச்சம் எங்கேயோ இருக்கும்போது நாம் இங்கேயே உட்காந்தோம்னா என்ன ஆகாது? பண்ண முடியாது. வாசிங்க வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். மேலும் இது படிச்சிட்டோம், வாசிங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆ. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், ஆ. பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். பார்த்தீங்களா? ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். அப்போ நாம் வந்து ஞானமுள்ளவங்களாக இருக்கணுமா இல்லை பரியாசக்காரராக இருக்கணுமான்னு யார் தான் முடிவு பண்ணணும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். வாங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆ. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், ஆ. எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். யாரிடம் சொன்னது? சேபா ராஜஸ்திரி ஒரு ராஜஸ்திரி, அவங்களும் ஜனங்க வச்சிருந்தாங்க. சாலமோன் கொட்டியும் ஜனங்க இருந்தாங்க. அந்த ராஜஸ்திரி வந்து உன் ஜனங்க பாக்கியவான்கள். அப்போ அவங்க ஜனங்க இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது சபை. நாம் அப்படியே இருக்கிறோம், பாக்கியவான்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சத்தியத்தை கேட்குறோம். சாலமோன் கிட்ட எப்படி அந்த ஜனங்கள் கேட்டாங்களோ, இஸ்ரேல் ஜனங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு சத்தியத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்கிற முடியும் ஊழியக்காரரும் பாக்கியவான்கள்ன்றாரு. வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆ. நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, எத்தனை பேருக்கு பின்னாடி இருந்து சத்தம் கேட்டுக்குது? அவங்க மட்டும் கை தூக்குங்க. சரி, ஒரு 3 பேர் கேட்டுக்குது. அப்போ நம்மளுக்கெல்லாம் கேட்கலன்னு அர்த்தமா? நம்மளுக்கும் கேட்குது, அது என்னான்னு புரியல, அவ்வளோதான். என்ன தெரியுங்களா? அதாவது வந்து நாம் இடது பக்கம் சாஞ்சாலும் சரி, வலது பக்கம் சாஞ்சாலும் சரி, வழி இதுவே என்று சொல்லும் சத்தம் எங்க கேட்குமா? உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நமக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா பாருங்க, வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளெல்லாம் நம்மளுக்கு நிறைய சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க. இப்படியும் சாயாது, அப்படியும் சாயாது, இப்படி நடன்றது எங்கே தான் இருக்குது நம்மளுக்கு? பரிசுத்தவான்களும் ஏன் நம்ம ரசல் பதரும் சரி, இல்லை அப்போஸ்தலர்களும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, நாம் வந்து இடது வலது சாயாமல் போகிறதுக்கு தானே வழி சொல்லிக்கிறாங்க. அந்த சத்தத்தை தானே நம்ம கேட்டுனுக்கிறோம். பாருங்க, வந்து அப்போது அந்த வார்த்தைகளை வந்து கேட்கணுன்ட்டு தான் சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். வாசிங்க. ஆண்டவரே பேசும். இப்போ நாம் வந்து ஒரு கவிதை பார்த்து முடிச்சிடலாம். வாசிங்க. ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன், உம் கிருபையின் வார்த்தைகளுக்காக ஏங்குகிறேன், தேற்றும் உம் குரலுக்காய் வாஞ்சிக்கிறேன். பாத்தீங்களா? உன் கிருபையின் வார்த்தைகளுக்காக ஏங்குகிறேன், தேற்றும் உம் குரலுக்காக வாஞ்சிக்கிறேன். எஜமானே, இது இப்பொழுதே கேட்கட்டும், உமக்காகவே செவி கொடுக்கிறேன். உமக்காகவே செவி கொடுக்கிறேன். நீ எனக்காக செவி கொடுக்கல, உங்களுக்காக செவி கொடுக்கிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு சொல்ல போவதென்ன? உம்முடையதல்லாத வேறு பல சத்தங்கள் என் உள்ளத்தில் அடிக்கடி ஒலிக்கின்றதே. பாத்தீங்களா? நாம் வந்து கேட்குற சப்ஜெக்ட் கரெக்டாக தப்பான்னு நாம் செக் பண்ணலன்னா
வேற சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செவி கொடுத்து போயிடுவோம். அதனால வேற சத்தமெல்லாம் எனக்கு கேட்குதே, அடிக்கடி என் உள்ளத்தில் ஒலிக்கின்றதேன்றாரு. உம் ஆலயமாகிய இதில் எழும் எதிரொலிகள் நான் விரும்பாதவைகள், என் சிந்தையை கவர்கின்றனவே. நான் வாஞ்சிக்கும் உம் குரல் இறங்கட்டும். ஆண்டவரே பேசும், மற்றெல்லாவற்றையும் அமைதியாக்கும். ஆண்டவரே பேசும், நான் உம்மை சந்தேகிக்க மாட்டேனே. வாழ்வின் பாதையில் நீர் என்னை நடத்துவீர். வாசிங்க. வாழ்விலும் தாழ்விலும் என் நம்பிக்கையை வைக்கிறேன். ஆனாலும் இன்னும் மென்மேலும் கேட்கிறேன், உம் அன்பின் வற்றாத களஞ்சியத்திலிருந்து. ஆண்டவரே பேசும், என்னை ஆயத்தப்படுத்தும். உம் சத்தம் நாடோறும் கேட்கப்படுகையில் மகிழ்ச்சியோடும் உறுதியோடும் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு வார்த்தையையும் தொடர்ந்து பின்பற்றிடவே உமக்காகவே செவி கொடுக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே பேசும், என்னுடன் தொடர்ந்து பேசும், பேசிக்கொண்டே இரும். பேசிக்கொண்டே இருந்தாக்கா நாம் என்ன பண்ணோம், செவி கொடுத்து கொண்டே இருக்கணும். இருந்தோம்னா கண்டிப்பாக தேவனுடைய பொற்பாதங்களில் நம்ம என்ன பண்ணிடலாம், போய் சேர்ந்துடலாம். அப்படி சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை நான் சிறப்பாக செவி கொடுப்பதற்கான வழிமுறைகள் என்ற தலைப்பிலே சகோதரர் வாயிலாக ஒரு ஆலோசனை பாடத்தை தேவன் தந்தபடியால் அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக முதலாவதாக ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம ஆலயத்துக்கு எதுக்காக வர்றோம்? நம்முடைய குணலட்சங்களை சீர்படுத்தி கொள்வதற்காக தானே ஆலயத்துக்கு வர்றோம். மாநாட்டிலே கலந்து கொள்கிறோம். எல்லா இடத்துலையும் எதற்காக வந்து சேர்கிறோம், கலந்து கொள்கிறோம் அப்படின்னா, கேட்குற வார்த்தைகளை கவனமாக கேட்கணும். அதை செவி கொடுக்கணும். கேட்பதில் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார். ஏனோதோடன் கேட்கக்கூடாது, செவி கொடுக்கும்படி கேட்கணும். அதை உணர்ச்சி வசப்படக்கூடாது, டபுள் மைண்டடாக இருக்கக்கூடாது. இன்னும் அநேக விஷயங்களை சகோதரர் சொன்னார். இந்த கேட்ட வார்த்தைகளெல்லாம் நம்ம மனசில் இருத்தி கொண்டு நம்முடைய இந்த கவனமாக வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது கவனமாக இருந்து நம்மளுக்கு என்ன பாடங்களை தேவன் கொடுக்க விரும்புகிறாரோ அதை கவனமாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி நம்ம செயல்முறைப்படுத்த வேண்டும். அப்போ தான் நமக்கு தேவன் நல்ல சொல்ல விரும்புகிறாரோ அதை நம்ம மனதில் வாங்கி நாம் அதன்படி செயல்பட முடியும். எனவே இன்றைய தினத்தில் கூட நமக்காக வந்திருந்து இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடத்தை வழங்கி நம்முடைய அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஊழிய பணிகள் சிறப்பாக அமைவதற்காக நம்முடைய அனுதின ஜெபத்திலே அவருக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் 88 தந்தானே துதிப்போமே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். துதிப்போமே திரு சபையோரே, கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. கவியதோ நன்மை மிக மிக கரியதோ நன்மை மிக தந்தானே துதிப்போமே.
சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நீடு பொய்யாரத்து சியோனே ஐயன் இயேசு தோளின் கையை ஊப்பி துதி செய்குவீர் மகிழ் கொள்ளுவீர் நாமும் ஐயன் இயேசு தோளின் கையை கூப்பி துதி செய்குவீர் மகிழ் கொள்ளுவீர் நாமும் கந்தாடி துதி போவீர் நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாரே என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மே சோழமாய் போற்றிடுமே என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்பே சோழமாய் போற்றிடுமே தந்தாரை துதி போவே சுத்தாங்கத்திலே சபையே உனை போற்றாய் கொள்ளவே அழைந்து திரித்து சுத்தாங்கத்திலே சபையே சத்து துணை சக்தி தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் சத்து குழைந்துணை சக்தி தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் கந்தானை துதி போவே சியோனே உனை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி தூரம் தெரிந்த சியோனே ஆரங்கள் போட்டியலங்க நினையத்தன் மனவாட்டியாக்கினது என்னை ஆரங்கள் போட்டியலங்க நினையத்தன் மனவாட்டியாக்கினது என்னை தந்தாடி துதி போவே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தாடி துதி போவே இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் நிறைவு ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை எல்லாம் உடைய சத்தத்துக்கு நேராக அழைத்து கொண்டு வந்து உடைய சத்தியத்தின் பாதலை எங்களை நடத்தி வருகிறோம். உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படியாக உடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கும்படியாக அழைத்து கொண்டு வந்து உடைய வழியிலே நடக்கும்படியாக கிருபை தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து
உம்முடைய ராஜ்யத்தை வந்து சேர தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாக அரவருத்தர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே.